Today we are going to discuss about that unit 10. Already we have discussed the சில முக்கியமான டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். யூனிட் 10 பொறுத்தளவு யூனிட் 10 வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து எவல்யூஷன் தான். ரிகார்டிங் டு தட் எவல்யூஷன் எவல்யூஷனில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மெயினாக ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன் பார்த்தோம். கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். வாட் இஸ் மீன் பை ஃபாசில் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாசில். சரியா, அது வந்து ஷியரா கொஸ்டின் வரும். ஆக்சுவல் ரிமைன், பெட்ரிஃபைட் ஃபாசில், மோல்டு, காஸ்ட், டிராக்டர் ட்ரெயில், அந்த மாதிரி ஃபுல்லாகவே. சரியா, டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ், அது மாதிரி ஃபாசில் பார்க், ஃபாசில்ஸ் ரிலேட்டடா ஃபாசில் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ராக் அண்ட் ஃபாசில்ஸ், நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். அண்ட் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலோடைய அதை ஃபாசில்ஸ் வந்து அதோட என்ன இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அண்ட் ஃபாசில் பார்க் ரிலேட்டட் அபவுட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் ஃபார் தட் பேலண்டாலஜி. இந்த ஃபாசில் மூலம் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அது பார்த்தோம். அண்ட் லாட் ஆஃப் மிஸ்ஸிங் லிங்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்ஸிங் லிங்க். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் டிஆர்ல வந்தது. மிஸ்ஸிங் லிங்க்ல வந்து ஷோரா ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா எவல்யூஷன் சொன்னாலே அதுல மிஸ்ஸிங் லிங்க் வந்து கண்டிப்பா அதுல வந்துடும். சரியா, அதுக்கு அடுத்த டாபிக் வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட் பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை எவல்யூஷனரி ட்ரெண்ட்? இதுல மெயினா வந்து ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன், ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் வந்து நாட் டைரக்ஷனல் எவல்யூஷன், தட் இஸ் கால்ட் சீக்வென்ஷியல் எவல்யூஷன். சீக்வென்ஷியல் எவல்யூஷன் அண்ட் ப்ராக்ரெசிவ் எவல்யூஷன், ரெட்ராக்ரெசிவ் எவல்யூஷன் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், பேரலல் எவல்யூஷன். சரியா, கண்டிப்பா இந்த டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன்ல இது பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுல ஒரு கொஸ்டின் வரும். அது மாதிரி பேரலல் எவல்யூஷனுக்கும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கும் ஒரு சின்ன டேபிள் குரூப்ல போஸ்ட் பண்ணிருந்தேன், அதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் இது வரைக்கும் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 10 எவல்யூஷன், பேஜ் நம்பர் 1818, பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன். சரியா, ஏற்கனவே பார்த்ததான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை, இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி. Actually, the complexity of that organisms are produced by the 6 main pattern of evolution is that. ஒரு எவல்யூஷன், ஒரு ஆர்கானிசம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு 6 பேட்டர்ன்ல சொல்றாங்க. சொன்னதே தான், அதுல கொஞ்சம் சொல்லாத விஷயமே இதுல சேர்த்து சொல்லுவேன். சீக்வென்ஷியல் எவல்யூஷன் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். மைக்ரோ எவல்யூஷன் இது வந்து 9th யூனிட்ல சொன்னேன். மைக்ரோ எவல்யூஷன், மேக்ரோ எவல்யூஷன், மெகா எவல்யூஷன், குவாண்டம் எவல்யூஷன். லாஸ்ட் கிளாஸ் இதை ஒரு சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தேன். இதுல வந்து மேக்சிமம் கொஸ்டின் எங்க உட்காரும் எங்க நிற்கும் அப்படின்னு சொன்னா, எக்ஸாக்டா வந்து ஒவ்வொரு எவல்யூஷனுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த டேர்ம்ஸ் யாராவது சொல்லியிருந்தா அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இந்த டைப் ஆஃப் இந்த பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன்ல என்ன ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகுமா, ஜீனஸ் ஃபார்ம் ஆகுமா, ஆர்டர் ஃபார்ம் ஆகுமா, ஃபேமிலியா, கிளாஸா, ஈவன் த ஃபைலமா. ஸோ இதுல தான் கொஸ்டின் நிற்கும், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, ரைட், ஒவ்வொன்றா பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் எவல்யூஷன். அதுலயே மீனிங் இருக்கு. தட் எவல்யூஷன் ஆஃப் தட் மாடிஃபைடு ஜீன் பூல், we can define that. அப்ப ஸ்மால் சேஞ்ச் இன் த ஜீன் பூல் ஆஃப் த பாப்புலேஷன். ஒரு சின்ன சீக்வென்ஷியல் எவல்யூஷன்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட், ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் அந்த ஜீன் பூல்ல நடந்தால் அப்ப என்ன நடக்கும்? அப்ப we can refer to that a minute change occurs in the gene pool of the population over a short period of time. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல சின்ன சேஞ்சஸ் நடக்குது. திஸ் சும்மா சேஞ்சஸ் நடக்குமா? ஏதோ ஒன்று சேஞ்சஸ் நடக்கணும்னா கண்டிப்பா 9th யூனிட்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், lot of elementary forces for evolution. So that forces you know very well: mutation, recombination, natural selection, genetic drift. These are the நம்ம ஹார்டி-வின்பர்க் லாலே இதை படிச்சுப்போம். இது எல்லாமே நோனா நோ எவல்யூஷன், இது எல்லாமே எஸ்னா எவல்யூஷன் வில் பி அக்கர்ஸ். இவ்வளவுதான் மேட்டர். ஹார்டி-வின்பர்க் லாவே அதான். ஸோ அப்ப தீஸ் ஆர் தி எவல்யூஷனரி ஃபோர்ஸ். it will be occurs in the gene pool. So a minute changes will be occurs. That changes about that alteration or modification of the gene frequency or frequency of gene. இந்த சின்ன சேஞ்ச் தான் ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சி என்ன செய்யும்னா ஒரு மாடிஃபை பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
So அப்ப அந்த gene frequency modify பண்ணும்போது the change about that alteration or modification of gene frequency, this modification of gene frequency it leads to that phenotypically it's a variation will be occurs. ஒரு நம்ம பாடியில ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தா அது நம்ம வெளிப்புற தோற்றத்துல ஃபர்ஸ்ட் ஒரு அப்பியர் ஆகும். அத phenotypic variation. அப்ப the small changes, அப்ப ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நடக்குது, that cannot produce a new population or species. இந்த ஒரு சின்ன சேஞ்ச்னால ஒரு பாப்புலேஷனோ ஒரு ஸ்பீசிஸோ உருவாக்க முடியாது. So this evolution produce only a modified the gene pool, change in that not in the direction. ஒரு full direction சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ஸ்பீசிஸையோ ஒரு பாப்புலேஷனையோ உருவாக்க முடியாது. ஏன்னா இது சீக்வென்ஷியல் எவல்யூஷன். ஷார்ட் டயத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் தான் ஜீன் பூல்ல நடக்கும். சரியா? நீங்க இது அப்ப அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு எவல்யூஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் எக்ஸாம் கால்பார் வந்த அப்புறம் ஒரு வாரம் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? அதுதான் சீக்வென்ஷியல் எவல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த டைம் வந்து படிச்சா முடியுமா? அது மாதிரி தான் சீக்வென்ஷியல் எவல்யூஷன். உடனே உங்க பாடியில எவல்யூஷன் ரிசல்ட் கிடைக்காது. ஜீரோ ரிசல்ட், ஜீரோ எவல்யூஷன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அதுல இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். The origin of new population from that old one. The divergent evolution சொன்னாவே வந்து என்ன மீனிங்னா ஒரு நியூ ஒரு ஓல்டு பாப்புலேஷன்ல இருந்து ஒரு நியூ பாப்புலேஷன் கண்டிப்பா என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சார் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், एक मिनट. எஸ், ஓகே, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாரி. ஓகே, சீக்வென்ஷியல் எவல்யூஷன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேலயும் ஒரு சின்ன பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் காமிச்சிருக்கேன். இல்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்ல நான் கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஸோ சீக்வென்ஷியல் எவல்யூஷன் அடுத்தது டைரக்ஷனல் எவல்யூஷன். ஸோ த டைரக்ஷனல்னா நான் சொல்லிட்டேன், த ஆரிஜின் ஆஃப் நியூ பாப்புலேஷன் ஃப்ரம் த ஓல்டு ஒன். ஒரு ஓல்டு பாப்புலேஷன் இருந்து ஒரு நியூ பாப்புலேஷன் வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அப்ப ஒரு பாப்புலேஷன் சொல்றோம், இட்ஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப், நல்லா கவனிங்க, டைவர்ஜென்ட்னு சொல்லியாச்சு. சரியா? இதுல ரொம்ப டீடைலா ரொம்ப என்லார்ஜ் பண்ணி பார்த்தா இட்ஸ் a closely related species accompanied the different form of the new species அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், பரவாயில்ல. ஸோ இது வந்து என்ன செய்யணும்? இட்ஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப், நல்லா கவனிங்க, டைவர்ஜென்ட் எவல்யூஷன், ஜெனிரா, ஃபேமிலி அண்ட் ஆர்டர். யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு ஜெனிரா லெவல்லையும் ஒரு புதுசா ஒரு ஃபார்ம் பண்ணுமா, இல்லைன்னா ஃபேமிலி லெவல்ல ஃபார்ம் பண்ணுமா, இல்லைன்னா ஆர்டர் லெவல்ல சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்றாங்க. இதுல டைவர்ஜென்ட் எவல்யூஷன். சரியா? ஸோ இதுக்கு டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல ஏற்கனவே டிஆர்பில கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ as a result of the force of the operating over a long period of time, இதான் மேட்டர். சீக்வென்ஷியல் எவல்யூஷன்ல நான் என்ன சொன்னேன்? சீக்வென்ஷியல் எவல்யூஷன்ல ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கும். ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நடந்தா ஒண்ணுமே நடக்காது. எவல்யூஷன் ஜீரோ தான். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாள் டிஆர்பி நம்ம எல்லா சிலபஸையும் முடிச்சா தான் கடைசியில ஃபைனலா நம்ம பிஜிஎஸ் இருந்து போஸ்டிங் கிடைக்கும். நான் சொல்லல, எவல்யூஷனே அப்படிதான் சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி டைவர்ஜென்ட் எவல்யூஷன் மாதிரி சடனா நடக்குமா? அது இருக்கு, அப்படி நடக்கிற விஷயம் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அப்ப ரிசல்ட் ஆஃப் தட் ஆப்ரேட்டிங் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம், நல்லா கவனிங்க, நிறைய நாள் அப்படியே நடந்துட்டே இருந்தா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப முக்கியம். நேற்று தான் சொன்னேன் நானு, டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொன்னாவே தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடாப்டிவ் ரேடியேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதர்வைஸ், அதாவது சிம்பிளா சொன்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன், அதர்வைஸ் யூ கேன் கால்ட் த அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ். ஸோ அப்ப த ஃபார்மேஷன் ஆஃப் டூ ஸ்பீசிஸ் ஃப்ரம் தட் ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீசிஸ், அதாவது ஒரு ஸ்பீசிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீசிஸ்ல இருந்து ஃபார்மேஷன் ஆஃப் த டூ, இது ஒரு ஸ்பீசிஸ் ஏ. சரியா? ஃப்ரம் தட் இது ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீசிஸ்னு வச்சுக்கோமே. இதுல இருந்து எப்படின்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா புது ஸ்பீசிஸ் பி அண்ட் சி இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். அத ஃபார்மேஷன் ஆஃப் டூ ஸ்பீசிஸ் ஃப்ரம் ஒன் ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீசிஸ், தட் இஸ் we are called as divergent evolution, that is we are called as cladogenesis. very important question sir. TRB நான் ஹேண்ட் ரைட்டனா எழுதிருக்கேனா அந்த இடத்துல? எஸ் சார். பேஜ் நம்பர் 19ல. எஸ், அது அங்கங்க இருக்கும், நீங்க சரியா கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் அதை நான் ஹேண்ட் ரைட்டனா எழுதிருக்கேன்.
கிளாடோஜெனிசிஸ். ஆனா மெட்டீரியல் இருக்கு, நான் அந்த ஏரியா வரும்போது சொல்றேன். அதை நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த இடத்துல டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ல பர்டிகுலரா நான் நோட் பண்ணிருக்கேன். அடாப்டிவ் ரேடியேஷன் பக்கத்துலேயே நோட் பண்ணிருக்கேன். ஏன்னா இவ்வளவுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னாவே கொஸ்டின் 3 கொஸ்டின் தான். ஒண்ணு வந்து எந்த லெவல்ல நடக்கும் முடிஞ்சா கொஸ்டின் 1, 2வது கொஸ்டின் அடாப்டிவ் ரேடியேஷன் முடிஞ்சா, 3வது கொஸ்டின் வந்து கிளாடோஜெனிசிஸ். அவ்வளவுதான், வேற அங்க ஒன்னும் கேட்க மாட்டாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிதான் பிறக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினும். சரியா? ரைட். சோ சிம்பிளா சொன்னா இட்ஸ் அ மேஜர், இதுதான் மேஜர் பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் சொல்றோம் சேலியன் ஃபீச்சர்ல. சிங்கிள் பாப்புலேஷன் ஸ்பிளிட் இன்டு த மெனி பாப்புலேஷன். அதான் சொன்னேன். இப்ப ஏன்னு ஒரு பாப்புலேஷன் இருக்கு, இப்படி ஸ்பிளிட் இன்டு த பி, சி, டி அப்படின்னு நிறைய பாப்புலேஷன் ஸ்பிளிட் ஆகலாம். ஸோ த காம்ப்ளெக்ஸ் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் தட் டுடே, இப்போ காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எதன் மூலம் வந்திருக்குன்னா ஒன்லி டைவர்ஜென்ட் எவல்யூஷன் தான். ஏன்னா the changes are large and directional. நிறைய நாள் நடக்கும் சேஞ்சஸ். ரொம்ப நாளா நீங்க கண்டினியூவா நான் சொல்றதை கேட்டு படிச்சுட்டு இருந்தா கன்ஃபார்ம் ஜாப் பிஜிஎஸ்ட். நான் சொல்லல, டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிதான் சொல்லுது, பாத்துக்கோங்க. ஸோ இதுல மெயினா த கம்பாரிசன் ஆஃப் சீக்வன்சியல் எவல்யூஷன். இப்போ சீக்வன்சியல் நான் சொன்னேன், டைவர்ஜென்ட் சொன்னேன். ஒரு சின்ன கம்பாரிசன் பார்ப்போம். சீக்வன்சியல் எவல்யூஷன் இஸ் நாட் நோன், இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெனி பாப்புலேஷன். பட் தட் பாப்புலேஷன் கேன் பி அண்டர்கோ த டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அப்படி கிடையாது. ஸோ அது அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷன்னா ஒரு பாப்புலேஷன் வந்து நிறைய பாப்புலேஷன் உருவாக்கும். அதான் அதோட ஸ்பெஷல் சம்டைம். ஆனா இந்த சீக்வன்சியல் எவல்யூஷன் ஆஃப்டர் எ லாங் டேர்ம், நான் என்ன சொன்னேன், சீக்வன்சியல் எவல்யூஷன் ஷார்ட் டேர்ம் இல்ல ஷார்ட் டைம் வந்து சில சேஞ்சஸ் சொன்னேன். அதே சீக்வன்சியல் எவல்யூஷன் லாங் டேர்மா நடக்கணும்னு வச்சோன்னே த கண்டினியூஸ் தே ப்ரொடியூஸ் எ டைவர்ஜென்ட் எவல்யூஷன். கொஞ்சம் கொஞ்சமா சீக்வன்சியல் எவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிச்சுட்டே இருந்தா லாங் டைம் அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஆயிரும்னு சொல்றாங்க. ஸோ த டூ ப்ராசஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் பட் நாட் ஐடென்டிக்கல். ரெண்டுமே ஒண்ணுதான், பட் ரெண்டு ஒன்று, அதாவது ஒரு ரெண்டு க்ளோஸா இருக்கும் பட் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. என்னன்னா சீக்வன்சியல் எவல்யூஷன் வந்து ஸ்லோவா இருந்தா நோ எவல்யூஷன், அதே இது லாங் டேர்மா எடுத்துக்கிட்டா இட்ஸ் லீட்ஸ் டு த டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, ரைட். அடுத்த டைட்டில் micro evolution. Very important question because our title is the syllabus specific micro evolution and macro evolution. Micro evolution, macro evolution specific syllabus சொல்லிருப்பாங்க. அவ இந்த ரெண்டு டைட்டில் ரொம்ப முக்கியம். சோ நான் ஒவ்வொரு வருஷம் இந்த क्वेश्चन எதிர்பார்க்கிறேன். இனி வரல. மைக்ரோ எவல்யூஷன் சொல்றது வந்து the term micro evolution ஒரு நிமிஷம் சம்பந்தமா இருக்கான்னு பார்க்கிறேன். parallel evolution இருக்கு, rate of evolution, pattern of evolution. ஓகே, ஓகே சார், காணும் அதெல்லாம். சரி, பரவாயில்ல. ஸோ மைக்ரோ எவல்யூஷன் த டேர்ம் காயின்டு பை கோல்ட்ஸ்மித். ஒவ்வொரு வருஷம் நான் எதிர்பார்க்கிற கொஸ்டின் இதுனா வரைக்கும் டிஆர்பில கேட்காத ஏரியா கோல்ட்ஸ்மித். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சொன்ன வாய்ஸ் சிலபஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் லீட்ஸ், அதுலயே மீனிங் இருப்பாங்க. மைக்ரோன்னு என்னது? இட்ஸ் லீட்ஸ் டு த ஸ்மால் சேஞ்சஸ் இன் யர் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன்ல சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸ்மால் சேஞ்சஸ் த ப்ரொடியூஸ்ட் பை தட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் தட். நான் ஏற்கனவே சீக்வன்சியல் எவல்யூஷன் சொன்ன அதே கதை தான். என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் கண்டிப்பா சம் எலிமெண்டரி ஃபோர்ஸஸ் டு இன்வால்வ் தட் எவல்யூஷன். வாட் ஆர் த ஃபோர்ஸஸ்? மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஓகேவா? இதெல்லாம் the lot of elementary forces, it will be involved. So the new population will be originated in the two way. இல்ல ரெண்டு இது, the successful manner அப்படின்னு சொல்றோம். சரியா? இன்னொன்னு வந்து divergent manner அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப the standard environmental condition, the gene frequency in your population, it does not change that. ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தா இது ஹார்டிவின் பெர்க்லாம் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்ப ஜீன் ஃப்ரீக்வன்சி ஈக்லிபிரியம் இந்த ரேட் ஆஃப் எவல்யூஷன் அது சொல்றல ஹார்டிவின் பெர்க்லா தான் இங்கேயும் நம்ம சொல்ல வரோம். So that gene frequency is the equilibrium, the rate of evolution is 0. Gene frequency எந்த மாற்றம், தமிழ்ல சொல்றேன், எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்றால் எவல்யூஷன் நடக்காது. அவ்வளவுதான் மேட்டர். நோ பரிமாணம். அப்ப the evolution will be on the way only the genetic equilibrium is altered or upset. And the genetic equilibrium disturb ஆனா மட்டும் தான் எவல்யூஷன் நடக்கும். அப்ப டிஸ்டர்ப் யார் பண்ணுவா? எப்பயும் சொல்ற கதை தான். என்னது?
lot of elementary forces is there, that is like mutation, recombination, natural selection, and genetic drift. These are the forces will be involved into that equilibrium or genetic equilibrium. So now that this genetic equilibrium will be altered or upset, it leads to that evolution. இதுதான் உள்ள மைக்ரோ எவல்யூஷன். சரியா? ஸோ இது ஏற்கனவே இது 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலாக பார்த்ததுதான். வாட் ஆர் த எலிமெண்டரி ஃபோர்ஸஸ் சொன்ன பார்த்தீங்களா? அதில் ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன். மியூட்டேஷன் யூ நோ வெரி வெல், மிஸ்டேக் ஆர் மிஸ்பிரிண்ட் ஆஃப் த ஜீன் ரீப்ரொடக்ஷன். த மியூட்டேஷன் த சேஞ்ச் த ஒன் ஜீன் இன்டு த அனதர் ஜீன். ஏன்னா மியூட்டேஷன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் appearance of the new gene. So all gene frequency will be easily to alter with the help of the mutation. சரியா? And they produce the genetic divergent and variation. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன் சொன்னா மியூட்டேஷன் இருக்கான்னு பாருங்க ஆன்சர், அப்படி இல்லைன்னா வேரியேஷன் இருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்தது ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம இதுல மெயினா one of the genetic factor தான் இதுவும். genetic factor means evolutionary factor. Rearrangement of gene. எப்ப recombination நடக்கும்? With the help of the time of the crossing over, new combination of gene produced by the position effect. Natural selection அடுத்தது. Environmental factors, certain genes, the gene combination, the differential reproduction of the certain genes or gene combination. Natural selection நம்ம டார்வின் சொன்ன கதை தான். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர். The natural selection cannot produce new genes. சரி, cannot produce the new genes. பட் அது நேச்சுரல் செலக்ஷன் புது ஜீன் எல்லாம் உருவாக்காது, எப்படி மியூட்டேஷன் ரீகாம்பினேஷன் மாதிரி. பட் இட் வில் பி மோர் இந்த ஜெனடிக் வேரியேஷனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளவுதான் உள்ள விஷயங்கள். சரியா? அது ஜெனடிக் ட்ரிப்ட் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். ஜெனடிக் ட்ரிப்ட் பொறுத்தளவு த ரேண்டம் சேஞ்ச் இன் த ஜீன் ஃப்ரீக்வன்சி இன் எ ஸ்மால் பாப்புலேஷன். இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம், ஸ்மால் பாப்புலேஷன். ஏன்னா ஜெனடிக் ட்ரிப்ட்னு சொன்னாவே இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை ஞாபகம். லாஸ்ட் கிளாஸ்லோட சொன்னேன். ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா ஜெனடிக் ட்ரிப்ட்னா ஸ்மால் பாப்புலேஷன். செகண்ட் வேர்டு என்னன்னா சீவல் ரைட். தட் இஸ் கால்ட் சீவல் ரைட் சயின்டிஸ்ட், சீவல் ரைட் எஃபெக்ட். ஸோ த ஜெனடிக் ஃபிளக்சுவேஷன் டு மேக் தட் எஃபெக்ட் அப்பான் தட் ஜெனடிக் வேரியேஷன்ஸ், அதான் ஜெனடிக் ட்ரிப்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா மைக்ரோ எவல்யூஷன் இருக்கிற வகை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா மைக்ரோ எவல்யூஷனை பத்தி பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் வந்து அது மட்டும் தான் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் டீட்டெயிலாவே மைக்ரோ எவல்யூஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? ரைட். ஸோ மைக்ரோ எவல்யூஷன் ஆக்சுவல் த salient feature சொன்னதே தான் திரும்ப சொல்ல போறேன். Can small changes in the population, it produce a new population or species, but not in the higher category. அதுக்காக பயங்கரமான ஒரு கிளாஸ் லெவல் ஆர்டர் லெவல் அப்படிலாம் ஃபார்ம் ஆகாது. சின்ன சேஞ்சஸ். அதில் சக்சஸ் ரெண்டு சொன்னேன், ஒன்று சக்சஸ்ஃபுல் மேனர், இன்னொன்று டைவர்ஜென்ட் மேனர் அப்படின்னு சொன்னேன். Successful manner na the new species are produced by the replacement of old one. அதாவது ஏன ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, இது வந்து என்ன ஸ்பீசிஸா மாறும்னா இது ஏ வந்து ஒரு பியா, இதுக்கு பதிலா இன்னொரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகலாம். மேபி A1 அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பின்னு கூட சொல்லலாம். ஆனா இது இருக்கா, இதுதான் இன்னொன்னு இப்படி மாடிஃபை ஆகும். சரியா? ஏ தான் பியா மாடிஃபை ஆகும், அப்ப ஏ இருக்காது. அதுதான் வந்து சிம்பிள் சொல்றது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு ஒன். இது எப்ப சக்சஸ்ஃபுல் மேனர்ல. இது டைவர்ஜென்ட் மேனர்னா நியூ ஸ்பீசிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஓல்டு ஒன். இப்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன திரும்ப சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படின்னு ஸ்பீசிஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன், சக்சஸ்ஃபுல் மேனர்னா தி ப்ரொடியூஸ் ரீப்ளேஸ் த another one அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது பியா மாறும், அவ்வளவுதான். ஏ வந்து பியா மாறும், புரியுதுக்கா சொல்றேன். இதே இது டைவர்ஜென்ட் மேனர்னா the new species are produced. ஏன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, இதான் நியூ ஸ்பீசிஸ். the split into that அது என்ன சொல்ற, நியூ ஸ்பீசிஸ் are produced by the splitting of old species. இதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி ஓல்டு ஸ்பீசிஸ்ல இருந்து A1 A2 A3 அந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அப்ப மைக்ரோ எவல்யூஷன் இட்ஸ் லீட்ஸ் டு த சீக்வென்ஷியல் எவல்யூஷன். ஏன்னா மைக்ரோனாவே ஸ்மால் தானே, அப்ப சீக்வென்ஷியல் எவல்யூஷன் இப்படித்தான். when the micro evolution operate for a short period of time only. ஏன்னா சீக்வென்ஷியல் எவல்யூஷன் அப்படித்தானே, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைக்ரோ எவல்யூஷன் will be operate a long period of time. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இட்ஸ் லீட்ஸ் டு த டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷனா மாறும். சரியா? ரைட். ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் மைக்ரோ எவல்யூஷன்
அதுல மெயினா வந்து மைக்ரோ எவல்யூஷன் மெக்கானிசம் பொறுத்தளவு மியூட்டேஷன் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் த ஜெனடிக் வேரியேஷன். Recombination to bring about that reshifting of rearrangement of genes. Even the favorable genes, generally the gene combination and spread more rapidly than in the unfavorable genes or gene combinations. About differential reproduction of the genes, chinna changes nadakala gene. About natural selection also leads to that differential reproduction of genes. Microevolution, very good example. Microevolution is a variety of race for that golden visitor bird. இது ஒரு பேர்ட் சார் ஃபவுண்ட் இன் தட் சால்மன் ஐலாண்ட்ல நிறைய இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்க மைக்ரோ எவல்யூஷன்ல. இந்த டீர் ஆஃப் மைஸ், ஜீப்ரா, அதுல சும்மா ஒரு ரீட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? மைக்ரோ எவல்யூஷன் பொறுத்தளவு. ரைட். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா மேக்ரோ எவல்யூஷன். 10th யூனிட்ல ஃபர்ஸ்ட் டைட்டிலே இதுதான். தட் இஸ் கால்ட் மேக்ரோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன சொல்லணும்னா மேக்ரோ எவல்யூஷன். சரியா? ஸோ மைக்ரோ எவல்யூஷன் கோல்ட்ஸ்மித் தான் சொல்லியிருப்பாரு. மேக்ரோ எவல்யூஷன் த டேர்ம் கோல்ட்ஸ்மித் தான். சரியா? The development of the new adaptive types of by the population leads to that formation of new group. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், மேக்ரோன்னு சொன்னாவே என்னென்னலாம் இது ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ஸ்பீசிஸ் லெவல்ல சேஞ்சஸ் நடக்கும், ஜீனஸ் லெவல்ல சேஞ்சஸ் நடக்கும், ஃபேமிலி லெவல்ல சேஞ்சஸ் நடக்கும், ஆர்டர் லெவல்லையும் சேஞ்சஸ் நடக்கும். இதுதான் மேக்ரோ எவல்யூஷன். So the cell in feature origin and evolution of new species, new genera and new family, new order and அளவுக்கு. அப்ப the operating at the species level, சிம்பிளா சொன்னா இந்த ஸ்பீசிஸ் லெவல் ஆப்ரேட் ஆகும், இல்லைன்னா above the species level ஆப்ரேட் ஆகும். இதுதான் கொஸ்டின். மேக்ரோ எவல்யூஷன் வந்து மைக்ரோ எவல்யூஷன் ஏதாவது நான் இப்படி ஏதாவது சொன்னா சொல்லியிருக்க மாட்டேன். அங்க வந்து ஸ்பீசிஸ் லெவல் தான் மெயினா. இங்க ஸ்பீசிஸ் அண்ட் above the species level. Macroevolutions are split into the population into 2 or more adaptive type. 2-3 adaptive type. Page number 22 பாருங்க. So each of that evolved in the different directions. சரியா? அந்த பிக்சரை மட்டும் நீங்க ஒரு இப்படி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு பிக்சர் போட்டிருப்போம் பாருங்களேன். லைக் திஸ். சும்மா அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இந்த நான் போடுற டயரத்தையும் வேணா பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். எஸ், இது ஃபுல்லாக அந்த அதில் உள்ள மாதிரி நான் ஷேர் பண்ணிடுறேன். புக்கில் எப்படி மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி. சரியா? ரைட். இப்போ ஏன்னா இதுல ஏன் சார் இவ்வளவு படத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு டீட்டெயிலா ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொன்னா, நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா மேக்ரோ எவல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தாண்டி கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. நான் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு அது சொல்லிடுறேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இது என்னது, ஸ்பீசிஸ் அண்ட் above the species லெவல்ல நடந்தாலே மேக்ரோ எவல்யூஷன், the term coined by Goldsmith. Okay, right. So the operation that evolution will operate at the species level and above the species level. So the macro evolution split of the population into 2 or more adaptive type. அதாவது அது என்ன சார் அடாப்டிவ் டைப்னா, இது இந்த ரெண்டு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, ப்ளூ கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி. ஈச் ஆஃப் தட் எவால்வ் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்ப macro evolution result in the development of new modes of that existence, that is called adaptive zone. இப்ப இது ஒரு adaptive zone வச்சுக்கோங்களேன், இது ஒரு adaptive zone, I mean இது ஒரு adaptive zone. இப்ப நிறைய சொல்லலாம். சரியா? அப்ப this macro evolution we are called as adaptive radiation. ஞாபகம் வச்சுக்கோங்க, macro evolution adaptive radiation அப்படின்னு சொல்லலாமா? So it's brought about that large and sudden and rapid mutation. சும்மா நடக்குமா, ஃபாஸ்டா நடக்குன்னா கண்டிப்பா அங்க மியூட்டேஷன் நடக்கும். சரியா? The Goldsmith the term large mutation. அப்ப மேக்ரோ மியூட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோனாவே பெருசு, இல்ல சிஸ்டமிக் மியூட்டேஷன் நடந்தாதான் சடனா ஒரு சேஞ்சஸ் நடக்கும் சார். சரி, இதுல மெக்கானிசம் ஆஃப் மேக்ரோ எவல்யூஷன் பேஜ் நம்பர் 22ல அந்த டயக்ராத்தை பாருங்க. The genera family நான் சொல்லிட்டேன், species and above the species level. அப்ப ஜெனிரா லெவல் நடக்கலாம், ஃபேமிலி ஆர் ஆர்டர். So formed a group of animal that will be characterized the similarity in the way of life. These share the common group. அதுக்கு தான் அடாப்டிவ் ஜோன். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் காமன் குரூப், இதெல்லாம் காமன் குரூப், அடாப்டிவ் ஜோன்.
So within the zone, each group of animals will be occupied. ஒரே ஜோன்ல நிறைய ஆக்குபை பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த டாட்டா போடுற பாருங்க, இது ஒரு அடாப்டிவ் ஜோன். இந்த அடாப்டிவ் ஜோன்லயே என்னன்னா ஏ பி சி அப்படின்னா நிறைய சப்ஜோனும் இருக்குமா. சரியா? within the zone, each group of animals, it will be occupied a narrow adaptive field that is called subzones. So இந்த அடாப்டிவ் ஜோன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த வேர்டை யார் சொல்லியிருப்பான்னு கேட்டா சிம்சன். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது கோல்ட்ஸ், நம்ம மேக்ரோ எவல்யூஷன் சொன்னாவே மைக்ரோ எவல்யூஷன் கோல்ட் ஸ்மித் தான் ஞாபகம் வரும். நீங்க அந்த பிக்சர்லயே பாருங்களேன், அடாப்டிவ் கிரிட் ப்ரொபோஸ்டு பை சிம்சன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பேஜ் நம்பர் 22ல அந்த டயக்ராத்தை பாருங்க. சிம்சன், இட்ஸ் ரெப்ரசன்டட் பை த அடாப்டிவ் ஜோன்ஸ். அடாப்டிவ் ஜோன்ஸ் மட்டும் கிடையாது, அடாப்டிவ் ஜோன் அண்ட் சப் ஜோன்ஸ் இன் ஃபிகர் தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் கிரிட். இதுதான் சார் டிஆர்ல கேட்ட கொஸ்டின். எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அடாப்டிவ் கிரிட். இதுதான் ஆப்ஷன். அது கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஏன் இது இவ்வளவு டீப்பா இதை போய் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, நம்ம சிலபஸ்ல மேக்ரோ எவல்யூஷன் இருக்கு. வேற ஒண்ணுமே மேக்ரோ எவல்யூஷன்ல கேட்கவே வழியே கிடையாது. அவன் கொஸ்டின் கேட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி இல்லையா இந்த படத்துல இருந்தா கொஸ்டின் கேட்க முடியும். வேற ஒண்ணு அங்க கேட்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? சிம்சன் கேட்கலாம், இல்லைன்னா கோல்ட் ஸ்மித் கேட்கலாம். அப்போ ஒரு 4-5 கொஸ்டின் வருதா? இந்த 5 கொஸ்டின் படிச்சுக்கிட்டா போதும். வேற எப்படி என்ன புக்கு எதை ரெஃபர் பண்ணாலும் ஒன்னும் வரப்போறது கிடையாது. சரியா? சோ இவ்வளவுதான். அடாப்டிவ் கிரிட்னு சொல்றோம். இப்ப மெயினா வந்து அதுல நம்ம அடாப்டிவ் கிரிட்ல அடாப்டிவ் கிரிட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது ஒரு அடாப்டிவ் கிரிட், இது ஒரு அடாப்டிவ் கிரிட், இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஏன்னா இதான என்ன சொன்ன அடாப்டிவ் ஜோன். அந்த அடாப்டிவ் ஜோன்ல நிறைய சப் ஜோனும் இருக்கும். இது வந்து சப் ஜோன்ஸ். அப்ப இது இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க, இல்ல டாட் வச்சுக்கிறேன். இது ஃபுல்லா அடாப்டிவ் கிரிட். மெயின் ஜோன், த கிரிட் 1 2 3 4, இதான் மெயின். இந்த ஜோன் 4 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 இதுல 3 சப் ஜோன் இஸ் பிரசன்ட். அதான் ஏ ஜோன், பி ஜோன், சி ஜோன். அப்ப மேஜர் அடாப்டிவ் ஜோன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை அன்ஸ்டேபிள் ஈகாலஜிக்கல் ஜோன்ஸ். இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் அன்ஸ்டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்ஸ்டேபிள் ஈகாலஜிக்கல் ஜோன்ஸ். இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும், அதெல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் சார் மேட்டர். இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. நீங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி, இவ்வளவுதான். ஒரு 5 கொஸ்டின் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். மேக்ரோ எவல்யூஷன் 5 கொஸ்டின் தான். இந்த 5 கொஸ்டின்குள்ளதான் வரும். மைக்ரோ எவல்யூஷன் அப்படியே அதேதான், ஒரு 3 to 5 கொஸ்டின் சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் கொஸ்டின் வரும். சரியா? இப்படித்தான் ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம என்ன செய்யணும், கொஸ்டினை செலக்ட் பண்ணணும். ரைட்? எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கோங்க. த எவல்யூஷன் ஆஃப் த ரெப்டைல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹார்ஸ். இதெல்லாம் வந்து அதான் சொல்ல ஸ்பீசிஸ் அண்ட் எபோவ் தி ஸ்பீசிஸ் லெவல்னு சொல்லிட்டல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரைட்? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது. சொல்லுங்க சார். ஒரு டவுட்ங்க சார். சொல்லுங்க மிஸ். இப்ப அடாப்டிவ் ரேடியேஷன் கொடுத்தா சப்போஸ் அது டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் சார். ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்தா இல்ல, அதாவது அடாப்டிவ் ரேடியேஷன், இங்க அடாப்டிவ் ஜோன், ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? அடாப்டிவ் கிரிட், அடாப்டிவ் ஜோன், அடாப்டிவ் ரேடியேஷன்னாவே டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இங்க வந்து நம்ம மேக்ரோ எவல்யூஷன்ல அடாப்டிவ் ரேடியேஷன் கண்டிப்பா டாபிக் அந்த டைட்டில் வராது. அடாப்டிவ் ஜோன் வரும், இல்லைன்னா அடாப்டிவ் கிரிட்னு வரும், இல்லைன்னா அடாப்டிவ் சப் ஜோன் வரும். அப்படித்தான் வரும். ஓகே, ரைட். சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோ. இப்ப மேக்ரோ பார்த்தோம். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெகா எவல்யூஷன். சரியா? மேக்ரோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோல்ட்ஸ்மித், மைக்ரோ கோல்ட்ஸ்மித், மேக்ரோ கோல்ட்ஸ்மித், த டேர்ம் காயின்ட் பை. அதுல இந்த கிரிடு, அடாப்டிவ் கிரிடு, அதை பத்தி சொன்னவர் யாருன்னு கேட்டா சிம்சன். அப்ப சிம்சன் மேக்ரோ எவல்யூஷன்லயே இன்வால்வ் ஆயிட்டாரு. அப்ப அதுக்கு அடுத்த மெகா எவல்யூஷன்லயும் அவர் தான் வருவாரு. சிம்சன், த காயின்ட் த டேர்ம் சிம்சன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ த அடாப்டிவ், ஏன்னா அந்த மேக்ரோ எவல்யூஷன்ல லைட்டா சொல்லிட்டு அது மெகா எவல்யூஷன் வராது. Adaptive zone from that pre-existing group, it leads to the formation of the higher category. கவனிங்க, மெகா இங்க என்ன சொன்னேன், அப் டு ஆர்டர் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்ப ஆர்டருக்கு அடுத்து யார் வருவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப கிளாஸ், ஃபைலம், இதுதான் சார் கொஸ்டின்.
இதுதான் கொஸ்டின். இங்க நான் இதுதான் கொஸ்டின் சொன்னேன் பாத்தீங்களா? இதுதான் கொஸ்டின் சொன்னேன். இது மேக்ரோ எவல்யூஷன். ஸ்பீசிஸ் அண்ட் எபோவ் த ஸ்பீசிஸ். அப்போ எபோவ் த ஸ்பீசிஸ்னா நீங்க ஃபைலம் வரைக்கும் போயிடக்கூடாது. எது வரைக்கும் தான் போகணும்? ஆர்டர் வரைக்கும் தான் போகணும். ஏன்னா கிளாஸ் ஃபைலம் வந்து எந்த கேட்டகரி வந்துடும்? மெகா எவல்யூஷனுக்கு வந்துடும். எப்படி சார்? ஒரு இப்ப ஆம்பிபியன் ஒரு கிளாஸ். ஆம்பிபியன்ல இருந்தா ரெப்டைல் வந்துன்னு சொல்றோம். ஆம்பிபியன்ல இருந்தா ரெப்டைல் வந்தது. அப்ப இங்க மேக்ரோ எவல்யூஷன் நடக்கல, மெகா எவல்யூஷன் நடந்திருக்கு. ரெப்டைல் இருந்தா பேர்ட்ஸும் அடுத்து மேமல் வந்திருக்கும். இது எங்கதான் வந்திருக்கும்? மெகா எவல்யூஷன் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மெகா எவல்யூஷன் பேஜ் நம்பர் 24ல இருக்கும் பாருங்க. மெகா எவல்யூஷன் வந்து இட் ஷிஃப்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் த ரேபிட் ப்ராசஸ், நியூ அடாப்டிவ் டைப் ஆஃப் தட் எசன்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி நடக்குன்னா அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் ஆர் ஃபாலோயிங் த இனிஷியல் ஸ்டெப். அப்ப உடனே மேக்ரோ எவல்யூஷன் நடக்காது. மெகா எவல்யூஷன் அண்ட் மேக்ரோ அண்ட் மெகா. இட்ஸ் அ காமன் கேரக்டர். ரெண்டுமே கொஞ்சம் சில கேரக்டர் வந்து காமனா தான் இருக்கும். ஏன்னா போத் ஆஃப் தம் ஹைலி காம்ப்ளெக்ஸ் பினாமினா. எது? மேக்ரோ அஸ் வெல் அஸ் மெகா. They are some pre-adaptation before the eating of new adaptive zones. சரியா? ஒரு 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 நியூ அடாப்டிவ் ஜோன்ல என்டர் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சம் ப்ரீ அடாப்டேஷன் கண்டிப்பா அது இருக்கணும். சரியா? அப்பதான் என்டரிங் டு த நியூ அடாப்டிவ் ஜோன்ஸ். They develop their special adaptation that is called post adaptation அப்படின்னு சொல்றோம். அந்த மேஜர் குரூப் அதுதான் என்ன சொன்னேன்? கிளாஸ் அண்ட் ஃபைலம் அப்படியே மேல எக்ஸெட்ரா. That is called mega evolution. Order, genera, family. நல்லா கவனிங்க. Order, genera, family. That subgroups are formed in the macro evolution. Mega evolutions are followed by macro evolutions. சரியா? அப்ப இது வந்தாலே அதுக்கு அடுத்து அது வரும். இவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா? ரைட். அடுத்தது குவாண்டம் எவல்யூஷன். நெக்ஸ்ட் இதுவும் சிம்சன் தான் சொல்லியிருக்காரு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. குவாண்டம் எவல்யூஷன் யாரு சொல்லியிருக்கா சார் அப்படின்னு கேட்டா அதே சிம்சன் தான். The term according to the Simpson, the quantum evolution a spot in the evolution சொல்லுவாங்க. இதுதான் சார் ஓவர் நைட் எவல்யூஷன் சார். மைண்ட்ல குவாண்டம் நம்ம மெகானாவே ஆல்மோஸ்ட் நம்ம 5 வரைக்கும் சொல்லிட்டோம் பாருங்க. அப்ப குவாண்டம் எவல்யூஷன் என்ன சார் வரும்னு கேட்டா இதுக்கு பேர் தான் ஓவர் நைட் எவல்யூஷன். சில பேர் எக்ஸாம்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. டிஆர்பி கிடையாது, செமஸ்டர், பர்டிகுலரா ஜென்ஸ். அது வரைக்கும் ஊர் சுத்திட்டே இருப்பாங்க. சரியா? எக்ஸாம்னு சொன்னோம்னா ஒரு வாரம் நைட்டும் பகலும் தூங்காம படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. பட் லேடிஸ் ப்ராப்பரா உட்காந்து முதல்ல இருந்தே பயங்கரமா படிச்சு நல்ல மார்க் எடுத்துடுறாங்க. என்ன செய்யறது? சரி, ரைட். அட்லீஸ்ட் குவாண்டம் எவல்யூஷன் பை ஜென்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் நைட் the conversion of the one group to the another group. So அப்ப it's due to that. அப்ப இப்படி திடீர்னு பயங்கரமான எவல்யூஷன் நடக்குன்னா யார் முக்கியமான? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். that is called mutation, systemic mutation. சரியா? so சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. குவாண்டம் எவல்யூஷன் ஓவர் நைட் எவல்யூஷன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரிஜின் ஆஃப் பேட் இன் த கிளாஸ் ஆஃப் மெமாலியா. வவ்வால், பேட். வவ்வால் வந்து ஒரே நாள அது ஓவர் நைட் எவல்யூஷன் நடந்திருக்காங்க மெமாலியால இருந்து. தெரிஞ்சுக்கோங்க. சரியா? So these are the important points. அந்த பேஜ் நம்பர் 24ல பாருங்க. ஃபிஷ் மெகா எவல்யூஷன். ஆம்பிபி வருது, ஆம்பிபில இருந்து ரெப்டைல் வருது, அதுல மெகா. அது இதெல்லாம் மெகா அப்படி வேற உள்ளது. இந்த குவாண்டம் அப்படின்னு சொன்னாவே அது ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய எவல்யூஷன். ஓகே. So these are the important points about the எவல்யூஷன்ல. அதுல குவாண்டம் எவல்யூஷன் மொத்தம் 6 பாயிண்ட் தான். இந்த 6ல இருந்து क्वेश्चंस வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. So prepared well. ரைட். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா வேற இம்பார்ட்டன்ட் ஏரியா. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். சரியா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு நிமிஷம், தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டுறேன். எஸ். ஓகே, லிசன் சார். அடுத்த நம்ம சிலபஸோட டைட்டில் என்ன சார்னு கேட்டா ரேட் ஆஃப் எவல்யூஷன். நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் எவல்யூஷன். இந்த மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 25ல இந்த ஆஃப் பேஜ் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். நல்லா ஞாபகம். 1/2 பக்கம் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும்.
வருஷம் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம டைட்டில்ல ரேட் ஆஃப் எவல்யூஷன் சொன்னா எந்த ஒரு டிஆர்பி ஸ்டாஃபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த 3 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. நானா இருந்தாலும் அப்படித்தான். ஏன்னா வேற கொஸ்டினே கிடையாது அங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரேட் ஆஃப் எவல்யூஷன் ஆக்சுவலா த ஸ்பீடு ரேட்னு இங்க என்ன எதை சொல்லணும்? பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் வேற, ட்ரெண்ட் ஆஃப் எவல்யூஷன் வேற, ரேட் ஆஃப் எவல்யூஷன் வேற. 2 போட்டு குழப்பக்கூடாது. சரியா? ஒவ்வொன்றும் ஒரு டைட்டில். ரேட் ஆஃப் எவல்யூஷன்னா ஸ்பீட் ஆஃப் எவல்யூஷன் எப்படி சொன்ன பாத்தீங்களா? ஸ்லோவா நடக்கும், ஆவரேஜா நடக்கும், ரேபிடா நடக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப ஸ்பீட் ஆஃப் எவல்யூஷன் மேபி ஆவரேஜ் ஆர் ஸ்லோ ஆர் ரேபிட். அப்ப இந்த ஜீன் ஃப்ரீக்வன்சியல் ஈக்லிபிரியம் ஏற்கனவே சொல்றேன், ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்லிபிரியம். ஜீன் ஃப்ரீக்வன்சி ஈக்லிபிரியம் சொன்னா ரேட் ஆஃப் எவல்யூஷன் எப்படி இருக்கும்? 0வா தான் இருக்கும். இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. Gene frequency will be equilibrium, rate of evolution is 0. சரியா? Right. அப்ப when will be this equilibrium will be upset or altered? எப்ப சொல்ற கதை தான் என்னது? Lot of evolutionary force will be involved, like mutation, recombination, genetic drift, natural selection. இதெல்லாம் இன்வால்வ் ஆனா that equilibrium will be upset or altered. It leads to that evolution. சரியா? அப்ப எவல்யூஷன் சடனா உடனே வேகமா நடக்குமா? சம்டைம் ஸ்லோவா இருக்கும், சம்டைம் ஆவரேஜா இருக்கும், சம்டைம் ரேபிட் எவல்யூஷனா இருக்கும். அதுதான் நம்ம பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல டெக்னிக்கல் டேர்ம்லாம் ரொம்ப முக்கியம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் கேட்பாங்க. இதுல 3 டைப் ஆஃப் எவல்யூஷன் இஸ் தட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாருங்க, கோரல்டிக். நான் சிலது ஹேண்ட் ரைட்டா எழுதியிருப்பேன், சிலது வந்து வேற புக்ல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. அது சிலது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சில ஹேண்ட் ரைட்டா எழுதியிருப்பேன் மெட்டீரியல்ல 25ல பாத்துக்கோங்க. கவனிங்க, கோரல்டிக் அப்படின்னு சொல்றது. இது எப்படின்னா, ஓகே மெட்டீரியல் உள்ள மாதிரியே நான் சொல்லிடுறேன், பிறகு கூட அர்த்தம் மாத்துறேன். த டேர்ம் பை சிம்சன். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். இந்த வார்த்தையை சொன்னவர் யார்? சிம்சன். சரியா? நெக்ஸ்ட் கோரல்டிக் அப்படின்னு சொன்னாவே என்ன மீனிங்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். The evolution accelerated by denoted by, அது எவல்யூஷனரி அக்ஸலரேஷன் சொன்னாவே ஒரு ஆவரேஜா நடக்கக்கூடியது. தட்ஸ் a correlative rate அப்படின்னு சொல்லக்கூடியது. சார் இதுதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எத்தனை பேர் கரெக்டா எழுந்தீங்கன்னு நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் இயர் 2022ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எத்தனை பேர் கரெக்டா எழுந்தீங்க? நான் எப்பயும் சொல்ற கதை தான், இந்த 3ல இருந்து தான் கொஸ்டின் வரும், வேற ஒன்னும் வராது. லாஸ்ட் இயர் முதல்ல கேட்டாங்க, இந்த லைன் அப்படியே கேட்டிருந்தாங்க. சரியா? ரைட். அடுத்தது பிராக்டிடேட்டிவ். இது என்ன சார்? இங்க ஆவரேஜ் சொல்லிட்டேன். இது ஸ்லோ ரேட் ஆஃப் எவல்யூஷன், வேர் த ரேட் இஸ் பிலோ த ஆவரேஜ். அவ்வளவுதான், ஸ்லோவா நடக்கும். சரியா? இது என்னன்னா, நல்ல எக்ஸாம்பிள் வந்து லிவிங் ஃபாசில், தட் இஸ் காக்ரோச். காக்ரோச் மட்டும் உலகத்துல எப்ப வந்ததோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பெரிய மாடிஃபிகேஷனே இல்லையா சார்? அதான் லிவிங் ஃபாசில்னு சொல்றோம். எப்பவுமே ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸா மாறும், அந்த ஸ்பீசிஸே இல்லாம இருக்கும். இப்போ ஹியூமனே எடுத்துக்கோங்க, முத உலகத்தை வந்தானே, நான் அடுத்த அதான் நடத்த போறேன். சரியா? ஐ திங்க் ஹோமோ எரக்டஸ் நிறைய வரும். சரி, ராமாப்திகஸ், ஆஸ்ட்ரோப்திகஸ். சரியா? அவனே அப்படியே இல்லாம அடுத்தடுத்து மாறி ஹோமோசெபியன்ஸ் வந்துட்டோம். சரியா? சோ அப்ப அந்த எவல்யூஷன் எப்படி நடக்குது? ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா இருக்கா? அதான் நான் சொல்றது. சோ அப்ப அதை வந்து நம்ம லிவிங் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் காக்ரோச் வந்து எப்படின்னா, அது பெரிய சேஞ்சஸே நடக்காது, அப்படியே ஸ்லோவா அப்படியே இருக்கும். அதான் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த பிராக்டிடேட்டிவ் சொல்லக்கூடியது காக்ரோச். அடுத்தது நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் எவல்யூஷன்ல வந்து டாக்லிடிக்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது அடுத்த கேட்டகரி. இதுல ரேபிட் ரேட் ஆஃப் எவல்யூஷன். அப்ப எபோவ் த ஆவரேஜ். இங்க என்ன சொன்னேன்? ஆவரேஜ். இது பிலோ த ஆவரேஜ், இது எபோவ் த ஆவரேஜ். அப்ப இது ரேபிடா ஒரு எவல்யூஷன் நடக்குன்னா எப்பயும் சொல்ற கதை தான், மியூட்டேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அப்ப நம்ம டக்கு நம்மளுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? குவாண்டம் எவல்யூஷன் ஞாபகம். ஏன்னா குவாண்டம் எவல்யூஷன் தான் ஓவர் நைட் எவல்யூஷன். அப்ப இந்த ரேபிடா ஒரு எவல்யூஷன் நடக்குன்னா குவாண்டம் எவல்யூஷன் நடந்தா மட்டும்தான். பேட் எவல்யூஷன் எக்ஸாம்பிள் கேட்கலாம். இந்த டாக்டிலுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட் எவல்யூஷன். பேட்னா வவ்வால். சரியா? அது வந்து காக்ரோச். ஞாபகம் வச்சுக்கோங்க. In a population when that
recessive allele, it's a common dominant allele. அப்ப இந்த எவல்யூஷன் வந்து நேச்சுரல் செலக்ஷன் எப்படி இருக்கும்னா ரேபிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கேட்ட கொஸ்டின் தான். பாப்புலேஷன் when that recessive allele it's a common. recessive allele வந்து காமன். the dominant allele is ரொம்ப ரேர். இந்த எவல்யூஷன் எப்படி அந்த நேச்சுரல் செலக்ஷன் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ இதுல மொத்தம் 3 கேட்டகரி. இது எப்படி ஞாபகம், கண்டிப்பா இந்த 3 வார்த்தை 3 வேர்டு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஞாபகம் வரும், எது ஸ்லோ எது ஃபாஸ்ட் எது ஆவரேஜ்னு ஞாபகம் வராது எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு. சரியா? சரி, இப்ப நீங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் போறான், அதுக்காக வந்து 100 மீட்டர்னு நினைச்சிடாதீங்க. ஒரு 1500 மீட்டர் ரன்னிங் ரேஸ் போறான். அப்ப முதல்ல ஸ்லோவா ஓடுவான், அடுத்தது ஆவரேஜா ஓடுவான், பினிஷிங் ரவுண்ட்ல ரேப் ஃபாஸ்டா ஓடுவான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லோ, ஆவரேஜ், ரேபிட். சரியா? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த 3 வார்த்தை ஞாபகம் வரும். அங்க ஆப்ஷன்ல 3 வேர்டு கண்டிப்பா இருக்கும். ஆனா எதுக்கு எதுன்னா ஞாபகம் வராது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதியிருக்கேனா, ஏபிசிடில இந்த 3 லெட்டர்ல எது முதல் வரும் அதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? பி. ஆக ஏ வர்றேன் சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த 3 லெட்டர்ல எது ஏபிசிடி ஏல இருந்து ஜெட் வரைக்கும் நீங்க எழுதி பார்த்தா பி தானே முதல்ல வரும். எஸ், பி எழுதியாச்சு. அடுத்து ஹெச் வருமா டி வருமா? இது 1வது பி வந்துருச்சு, 2வது ஹெச் வரும், 3வது டி வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு ஆன்சர். பி என்னது? ஸ்லோ. ஹெச் என்னது? ஆவரேஜ். டி என்னது? ரேபிட். இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்லோ, ஆவரேஜ், ரேபிட். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. ஓகேவா? இதுக்கு மேல தப்புன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இதுக்கு மேல எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கும் தெரியாது. ஓகே, இது இவ்வளவுதான். 3 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. ட்ரெண்ட் ஆஃப் எவல்யூஷன், ரேட் ஆஃப் எவல்யூஷன்ல ட்ரெண்ட் ஒன்று சிம்பிளா தான், பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா ட்ரெண்ட் இன் எவல்யூஷன் சொன்னேன். த டைரக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் தட் எவல்யூஷனரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து மெயினா அடுத்த டாபிக் போறோம் சார். நம்ம ட்ரெண்ட் இன் எவல்யூஷன் முடிஞ்சு, நம்ம சிலபஸ்ல பேட்டர்ன் ஆஃப் எவல்யூஷன் முடிஞ்சு, ரேட் ஆஃப் எவல்யூஷன் முடிஞ்சு, ட்ரெண்ட்ஸ் இன் எவல்யூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ட்ரெண்ட்ஸ்னா வேற ட்ரெஸ் கடை நினைச்சிடாதீங்க. இது ஏற்கனவே நம்ம காலேஜிலோட இதை படிச்சிருக்கோம் சார். பெருசா ட்ரெண்ட்ஸ் இன் எவல்யூஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். இந்த ஆக்சுவலா வந்து த ப்ராக்ரஸ் எவல்யூஷனரி சேஞ்சஸ் த டாக்குமெண்டட் பை தட் அந்த எவல்யூஷன் சேஞ்சஸ்லாம் நம்ம எங்க டாக்குமெண்டடா பட்டிருக்கோம்னா ஃபாசில் ரெக்கார்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த எவல்யூஷனரி ட்ரெண்ட் டு இன்வால்வ் தட் டைவர்ஜென்ட் அண்ட் அடாப்டிவ் வேரியேஷன்ஸ். So the few evolutionary trend that given below, சில முக்கியமான எவல்யூஷன் ட்ரெண்ட் மட்டும் கொடுத்து, அதாவது ஒரு எவல்யூஷன்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்றோம்ல ட்ரெண்ட். இப்ப என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஒரு ட்ரெஸ் கடைக்கே போனா இப்போ உள்ள ட்ரெண்டிங் ட்ரெஸ் எடுத்து போடுங்க, எடுக்கிறோமோ எடுக்கலையோ அவனை போட்டு இம்சை பண்ணி, சரியா, அவன் இதான் சார் இப்ப வந்த ட்ரெண்டு அப்படின்னு கொடுப்பான். அது ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த ட்ரெண்ட் தான் இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, அதுதான் நம்ம ட்ரெண்ட் சொல்றோம். அப்ப ட்ரெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு எவல்யூஷன் நடந்தா இதெல்லாம் நடக்கும். ஜென்ரலா உள்ள விஷயங்கள் எதெல்லாம் ட்ரெண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் த சைஸ். கண்டிப்பா எவல்யூஷன் நடந்தாலே சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. த மோஸ்ட் ஆஃப் த எவல்யூஷனரி சேஞ்ச் இட்ஸ் லீட்ஸ் டு த இன்க்ரீஸ் த சைஸ். இது என்ன லா? நம்ம எவல்யூஷன்ல இதுல படிச்சிருக்கோம். வித்தின் பிராக்கெட்ல எழுதிருக்கேன் பாருங்க. என்ன லா? யா, டிஆர்ல கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வேற ஒட்டு இது கிடையாது, இவ்வளவுதான். இது ஏற்கனவே இங்க வராது, இது ஏற்கனவே எவல்யூஷன்ல நம்ம படிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ சிம்பிளா மோஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல இருந்தா அப்படியே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்தது, அதான் ட்ரெண்ட்னு சொல்றாங்க. அந்த பிரிமிட்டிவ் எர்த் த ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்மால் மாலிகூல்ஸ், தட்ஸ் அ மைக்ரோ மாலிகூல்ஸ். திரும்ப அதெல்லாம் என்ன ஆச்சு? லார்ஜ் மாலிகூல்ஸ் வந்தது, மேக்ரோ மாலிகூல்ஸ். அண்ட் ஸ்மால் டிராப்லெட்லாம் சேர்ந்ததா என்ன வந்தது? கோசர்வேட் ஆச்சு. ஸோ கோசர்வேட்லாம் சேர்ந்ததா லார்ஜ் ஸ்ட்ரக்சர், தட்ஸ் அ ப்ரீ செல்ஸ். இது எக்ஸாம்பிள். ஈவன் த பைலோஜெனி ஆஃப் த ஹார்ஸ் கூட சொல்லலாம். ஹைரகாந்தம், அது வந்து ஹார்ஸ், நம்ம சிலபஸ்ல ஹார்ஸ் எவல்யூஷன் கிடையாது, ஆனா யூஜி சிலபஸ்ல இதெல்லாம் உண்டு சார். யோசிச்சு பாருங்க, யூஜி சிலபஸ்ல ஹியூமன் எவல்யூஷன்
படிக்கணும், ஹார்ஸ் எவல்யூஷன் படிக்கணும், இந்த நியமன தேர்வுக்கு. சரியா? இது மேபி அடுத்து சேஞ்ச் ஆனா பார்ப்போம். ஹார்ஸ் எவல்யூஷன்ல அந்த ஹைராகாந்தம் சொல்றது ஒன்லி 10 inches in height. குதிரை வந்து மொத்தமே 10 இன்ச்சு தான் இருக்கும். பட் மாடர்ன் ஹார்ஸ் நவடேஸ் தட் இஸ் எக்யூஸ். மாடர்ன் ஹார்ஸ் வந்து மோர் தென் 60 inches தான். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, the increase the size body and individual part of the body, that is called increase in, இது ஒரு ட்ரெண்ட்னு சொல்றோம். allometry, the increase the size of that individual body parts due to that allometry, the different என்ன சொல்றாங்கன்னா growth of the body part. நம்ம பாடியில எந்தெந்த பார்ட் growth ஆகணுமோ எவ்வளவு டிஃபரன்ஷியேட் ஆகணுமோ அந்த மாதிரி. நம்ம ஹார்ன் அண்ட் ஆன்ட்லோப், it's a both of the ruminant, it's a growth that vigorously, it's compared to that other body parts. Okay, but body part பொறுத்தளவு இந்த ஹார்ன் இந்த ஆன்லர்ஸ் சொல்றோம் பத்தியா, ஆன்லர்ஸ், இது both are the டிஃபென்ஸ் பர்பஸ் தான். எதுக்காக தேவையோ அது வளருது, அவ்வளவுதான். ஹார்ஸ், ஐ மீன் இந்த ஹார்ஸ் பொறுத்தளவு பாருங்க, அதோட ஃபேஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி, அப்படி நீளமா இருக்கும். நம்மளுக்கு அப்படியா இருக்கு? ஏன் சார் அதுக்கு அப்படி இருக்குன்னா, அது தே வாண்ட் டு மாடிஃபை, அது தேவை, நீடு. யாரு லாமார்க் சொன்ன மாதிரி தான், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி மாதிரி. ஏன்னா ஹார்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகும்போது இப்படி பிளாட்டா இருந்தா ஏர் வந்து அடிக்கும் போது அது ரன்றதுல ஓடுறதுல பிரச்சனை வரும் தான், அதை காற்றை கிழித்து கொண்டு ஓடுற மாதிரி அந்த மாதிரி நேச்சுரலா அந்த நம்ம ஃபேஸ் இருக்குது. த லென்த் ஆஃப் தட் பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் ரன்னர். சரியா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை இன்க்ரீஸ் இன் சைஸ், இன்க்ரீஸ் த காம்ப்ளெக்சிட்டி. சரியா? சீன் இன் தட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தட் அனிமல் ஃப்ரம் தட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமீபால இருந்து ஹியூமன் வரைக்கும் யோசிச்சு பாருங்க, காம்ப்ளெக்சிட்டி ஆயிட்டே இருக்குது. நம்ம முதல்ல இருந்த மாதிரியா இருக்கும், இப்போ பயங்கர காம்ப்ளெக்சிட்டியா இருக்குது. இப்ப என்ன சொன்னேன், நேத்து கூட சொன்னேன், ஃபுல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், ஃபுல்லா இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ancestral, தட் சிம்பிளா சொன்ன ancestral horse is a small brain, but it's a modern horse a complex brain. The evolution of the horse, the brain gradually to increase in the complexity. Not only the brain, நம்ம பிரெயின் அப்படிதான். இப்ப நம்ம முந்தின ஒரு ஜெனரேஷன் நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, அவங்க நாலேஜ் எப்படி இருந்தது, நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்கு, நம்மளோட பிள்ளைகளோட நாலேஜ் இருக்கு எப்படி இருக்கு, அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் நாலேஜ் we can't imagine. ஏன்னா இப்பயே வந்து ஏஐ வந்து பயங்கர ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல அடுத்த ஜெனரேஷன்னா என்ன நடக்குன்னே தெரியல. சரியா? ஃபுல்லா ஏஐ வச்சுதான் எல்லாமே நடந்துரும் நினைக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியலா டீச்சரே வந்துட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம். அதுக்குள்ள வேலைக்குள்ள வந்துருங்க. வேலைக்கு வந்த அப்புறம் உங்க வீட்டுக்கு போக சொல்ல மாட்டாங்க. டீச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர் வந்தாச்சு, நீ எல்லாம் வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்லல. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ட்ரெண்ட் ஆஃப் எவல்யூஷன்ல இன்க்ரீஸ் இன் சைஸ்ன்னு சொல்றோம். மற்றபடி அதில் இன்க்ரீஸ் இன் த காம்ப்ளெக்சிட்டி. ஓகே சார், நம்ம அடுத்த சிலபஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா பேரலல் எவல்யூஷன் சொல்லி நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க சார். பேரலல் எவல்யூஷன். ஓகே, இது ரெண்டு இது நான் சொல்லியிருக்கேன். பேரலல் எவல்யூஷன், அந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இங்க சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் தேடிட்டே இருந்த நேரம் இங்க இருக்கு. ஓகே, இந்த பேரலல் எவல்யூஷன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லல. ஏன்னா டைவர்ஜென்ட் பிசிடி அந்த மாதிரி, இது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்லாம். ஒரு பர்டிகுலர் இது ஒரே ஒரு இது மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. இதுதான் பேரலல் எவல்யூஷன். பேரலல் எவல்யூஷன் என்ன சார் சொல்ல வர்றோம் சார்? இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா உண்டு, டிஆர்பிலையும் கொஸ்டின் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு கொஸ்டின் செட்டர் என்ன டைட்டில் இருக்கோ அதுலதான் கொஸ்டின் எடுப்பாரு, அது தாண்டில பெருசா வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரலல் எவல்யூஷன் அதுலயே மீனிங் இருக்கு. த டெவலப்மெண்ட் ஆஃப் சிமிலர் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் இன் தட் அனிமல் தட் ஆர் ரிலேட்டட், ரெண்டுமே சிமிலர் அடாப்டிவ். அப்ப த டெவலப்மெண்ட் ஆஃப் த சிமிலர் டைப் ஆஃப் த அடாப்டேஷன் டு சிமிலர் வே ஆஃப் லைஃப். இங்க பாத்தீங்களா பேரலல் எவல்யூஷன். ஸோ இது ஏ அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ், பின்னு ஒரு ஸ்பீசிஸ், இது இப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கும், இது பேரலா போயிட்டே இருக்கும். இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ் ஷோயிங் த பாலிபைலட்டிக் ஆரிஜின். இது நான் ஏன் இந்த இடத்துல எழுதிருக்கேன்னா, இதுல டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஏன் இங்க நான் மெட்டீரியல் வேற இடத்துல சொல்லியிருக்கேன், இதே இது வேற இடத்துல சொல்லியிருக்கேன். அது நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, சாரே ஸ்பெசிஃபிக்கா ஏதோ எழுதியிருக்காரு அப்படின்னு உங்க மைண்ட்ல நிக்கணும், அதுக்காக இந்த இடத்துல இதை எழுதியிருக்கேன். ஆனா இன்னொரு இடத்துல வரும், மெட்டீரியல் இருக்குது, அது நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த இடத்துல ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேன். சரியா? எக்ஸாம்பிள் பாலிபைட்டிக் ஆரிஜின், வெரி குட் எக்ஸாம்பிள். ஆர்த்ரோபோட்ஸ் ரொம்ப முக்கியமானது.
சரியா? The convergence it leads to that analogous structure. இது ஏற்கனவே சொன்னதான். Parallelism leads to that homologous structure. Examples என்ன சொல்லிருக்கேன்னா ஹார்ஸ் அண்ட் ஆன்ட்லோப், இந்த ரெண்டு தான் சொன்னேன். குட் எக்ஸாம்பிள் ஃபார் parallel evolution. சரியா? இப்போ இது வந்து ஹார்ஸ்னா இது ஆன்ட்லோப்னு சொல்றாங்க. ஆக்சுவலி போத் ஆர் தட் அன்குலேட்ஸ் இட்ஸ் எவால்வ் ஃப்ரம் தட் காமன் ஆன்செஸ்டர். ரெண்டுமே ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல தான் எவால்வ் ஆயிருக்கும். போத் ஆர் த 5 fingered limbs. Both animals are gradually disappearance of the toes. ஏன்னா எல்லா கால்லையும் 5 விரல் இருந்திருக்கு, ஃபிங்கர்ஸ் இருந்திருக்கு. ஆனா திரும்ப அந்த 5 விரலுமே என்ன செஞ்சிருக்கு, அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஏன் சார்னா ஓடுறதுக்கு எதுக்கு இந்த ஃபிங்கர்ஸ்? ஏன்னா போத் ஆர் த ஃபாஸ்ட் ரன்னர்ஸ், பட் செப்பரேட்லி இட்ஸ் a different way. நல்லா கவனிங்க. இந்த ஏன ஒரு ஸ்பீசிஸ், இதான் ஹார்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அதே மாதிரி இது வந்து ஆன்ட்லோப்னு வச்சுக்கோங்க. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா போத்துமே ஃபாஸ்ட் ரன்னர். அப்ப இதுல உள்ள டோஸ் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு, இதுக்கும் ஃபிங்கர்ஸ் எல்லாம் லாஸ் ஆயிருக்கு. இதுதான் parallel evolution. Parallel evolution leads to that homologous structure. Homologous structure என்னன்னு தெரியும். Homologous structurally similar, different in function நினைக்கிறேன். கரெக்டா? யா. சோ அப்ப செப்பரேட் வே ஆஃப் திஸ் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து இந்த flippers, the limbs are modified into that flippers or paddles. அந்த மாதிரி sea cow shield ரெண்டுக்குமே வந்து டிஃபரெண்ட். சரியா? I mean wings of bat and patagia, extinct reptiles are அது pterodactyl சொல்லக்கூடிய. இது ஆக்சுவலி due to the parallelism வரக்கூடியது. Even the rhodopsin, the pigments present in the retina of the eye in marine fishes and land vertebrates. So two group of animal developed in that pigments that independently. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. parallel ரயில்வே ட்ராக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக் அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி. மார்சுபியல்ஸ் மெட்டாதீரியா, the good example for the parallel evolution. கங்காரு resemble to கங்காரு பாருங்க, resemble to the horse. சரியா? சோ இந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து நார்மலா உள்ள parallel evolutionsல எக்ஸாம்பிள் நிறைய. பேஜ் நம்பர் 29ல சில parallel evolutionsக்கு மார்சுபியல் அண்ட் பிளாசண்டாக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம இதுல சொல்லியிருக்கோம். அது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஒரு parallel evolution அதுக்கு மேல அங்க பெருசா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. இந்த பிக்சர்லயும் parallel evolution காமிச்சிருக்கேன். இது பாருங்க, இந்த காமன் ஆன்செஸ்டர் உல்லி மாமத், இது மாடர்ன் எலஃபண்ட். இதுவும் எவால்வ் ஆயிருக்கு. இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா ரெண்டு ஆல்மோஸ்ட் சில கேரக்டர்ஸ் வைஸ் ரெண்டு சேமா இருக்கு. வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த parallel evolution. சரியா? ரைட். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சார். நெக்ஸ்ட் டைட்டில் உள்ளது ரொம்ப டீட்டெயிலாவே 9th யூனிட்ல பார்த்தோம். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா. சரியா? சோ இருந்தாலும் வந்து இந்த இடத்துல நான் ஓரளவு அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயத்தை மட்டும் நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகே ரைட். கெமிக்கல் எவல்யூஷன். கெமிக்கல் எவல்யூஷன்ஸ் தான் இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல சொல்லியிருப்பாங்க கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ்ல வரக்கூடியதான். கெமிக்கல் எவல்யூஷன் சொன்னாவே நம்ம 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா ஒப்ரைன் ஹால்டன் அண்ட் யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த யூனிட்லயும் வரலாம், இல்லைன்னா அந்த யூனிட்லயும் 9th யூனிட்லயும் வரலாம். The life is originated by the chemical substance formulated by Haeckel, but it's developed by முத சொன்னவரு எர்ன்ஸ்ட் ஹெக்கல். லைஃப் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஆரிஜினேட் ஆச்சுன்னு முத சொன்னார். பட் அது எப்படி என்னன்னு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல யாரு, எர்ன்ஸ்ட் ஹெக்கலுக்கு. பட் இதை டெவலப் பண்ணவர் யாருன்னா அவர் சொன்ன விஷயத்த ஒப்ரைன் அண்ட் ஹால்டன். The life will be originated by the very simple inorganic to a complex that are organic substance which transferred into that ecological systems அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஆரிஜின் ஆஃப் எர்த் முதல்ல இது ஃபர்ஸ்ட் அப்படியே 9th யூனிட் போங்க. இதே மேட்டர் தான் நான் சொல்லியிருப்பேன். Earth was broken from that sun and move away and cooled. So it leads to that condensation of that gases. Upper heavy metal like iron and nickels, it will be occupied the core. That lightest element, helium, oxygen, nickel கிடையாது, hydrogen, இதெல்லாம் வந்து to occupy that atmosphere. அப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் H2O, அமோனியா நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் NH3 ஃபார்ம் ஆயிருக்கு. மீத்தேன் ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் CH4 மீத்தேன். அப்ப simple elements are formed into the complex. So the cooling the water will be accumulated in the form of the ocean or river and lake. இதெல்லாம் வாட்டர் இருக்கும்.
So ammonia and methanes, that everything will be dissolved in the water. அப்போ உங்களுக்கு தெரியும் கெமிக்கல் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு. அப்போ that time it's a formation of micro elements like amino acids, fatty acids and the colloidal substance are appear. So அப்போ இந்த micro elements everything sir again will be reunited to form that macro elements. That is like amino acids are combined to form that protein. Fatty acids and lipids and colloidal substance, இல்லைன்னா carbohydrates, polysaccharides and nitrogenous bases and nitrogenous bases and sugar, that everything combined to form that nucleic acids. Appearance of the polymerization சொல்லுது. அப்போ the first form of the macro molecule எதுன்னு கேட்டா protein தான் சார் சொல்றாங்க. நீங்க DNA அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. First macro molecule protein தான். சரியா? Right. So formation of nucleic acid and nucleoprotein வந்து nucleic acids வந்து from that phosphoric acid and sugar and phosphate, purine, pyrimidine இதெல்லாம் சேர்ந்து nucleic acid ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த first protein எழுத மாட்டேங்குது. புரோட்டீன்ல இருந்தா நியூக்ளிக் ஆசிட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நியூக்ளிக் ஆசிட். அப்ப இந்த ரெண்டு கம்பைன் பண்ணி தான் நம்ம நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சரியா? Next, this everything to form that conservation. The large molecules are aggregated and precipitated in the sea. கடல்லையே இது அப்படியே precipitate மாதிரி ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நியூ ஸ்ட்ரக்சர் தான் conservate அப்படின்னு சொல்றோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல அப்ப conservate ஃபார்ம் ஆயிட்டாவே அடுத்தது first formed cell, that is called protocells are formed. So they obtain that energy by the fermentation of that organic substance. So after the development of DNA, RNA, it's differentiated into the cell. So they heterotrophy, that's anaerobic. In a early stage of that atmosphere, no oxygen, that's anaerobic. Later the chlorophylls are formed. கொஞ்ச நாள் கழிச்சு தான், வருஷம் கழிச்சு, கொஞ்ச நாள் கிடையாது. ஸோ குளோரோஃபிலே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஹெட்ரோட்ரோஃப் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப பேர் ஆட்டோட்ரோஃப் வந்திருக்கும், அதுக்கடுத்து ஹெட்ரோட்ரோஃப் வந்திருக்கும்னு நினைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஏரியா அது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு வந்து ஹெட்ரோட்ரோஃப் தான். ஹெட்ரோட்ரோப்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு இன்டு த ஆட்டோட்ரோப்ஸ், அனரோபிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, எங்க சார் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். கடல், ஓஷன், சி, ரிவர். அப்ப place of origin, many lower animals are aquatic now. Sea is a mother of life. So later it's migrated into the fresh water. கடல் தண்ணியில இருந்து தான், அந்த சீல வாட்டர்ல இருந்தா அப்படியே மைக்ரேட் ஆகி ரிவர் வழியா ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ஆரிஜின் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் சொல்றாங்க. லிவிங் ஆர்கானிசம். டைம் ஆஃப் ஆரிஜின் அதெல்லாம் ஒரு 5000 million years லாங் பேக் இருக்கலாம்னு சொல்றாங்க. ரைட், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா, இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் ஃபுல்லாவே ஒப்ரைன் அண்ட் ஹால்டன் சொல்லியிருப்பாரு. பட் எப்படி சொல்றதுலாம் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, யாருக்கு ஒப்ரைன் ஹால்டன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ப்ரூவ் பண்ண தெரியல. அதுக்கு அடுத்துதான் யுரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் 2 பேர் வர்றாங்க. அவங்க தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செட்டப்பா செஞ்சிருக்காங்க. இது ஏற்கனவே 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. இதுல பேஜ் நம்பர் 36 and 37 அங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுல ஏற்கனவே 9th யூனிட்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னெல்லாம் வரும் அதை நான் மெயினா சொல்றேன் நான். சரியா? சோ இதுல வந்து யுரே மில்லர் இட்ஸ் a primitive earth containing carbon, hydrogen, oxygen, nitrogen. இந்த அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஏற்கனவே 9th யூனிட்லயும் சொன்னதுதான். இட்ஸ் கம்பைன்ட் டு ஆக்ஷன் ஆஃப் த லைட்னிங். சார் அவங்க மீட் பண்ணுங்க. ஸோ லைட்னிங்னா அந்த காலத்துல வந்து அட்மாஸ்பியர்ல இந்த கேஸ் எல்லாம் இருந்தது. ஒரு மின்னல் மூலம் இந்த கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா கம்பைன் ஆயிருக்கு. சரியா? அப்ப யூவி ரேஸ் த ப்ரொடியூஸ் தட் அமோனியா, அமினோ ஆசிட்ஸ். So generally it's a combination of this lightning that form that some micro and macro molecules like amino acids and methane and water and ammonia or something like that. Okay, this that experiment sir அப்ப என்ன செஞ்சாருன்னா யுரே மில்லர் அந்த பிரிமிட்டிவ் அட்மாஸ்பியர்ல இந்த கிளாஸ் டியூபுக்குள்ள கொண்டு வந்தார் சார். அவ்வளவுதான் மேட்டர். சரியா? அவ்வளவுதான் இது செஞ்சவர், அவ்வளவுதான். சரியா? சோ அப்போ இதுல பாருங்க, இந்த கேஸ் எல்லாம் விட்டாரு. அதுக்கு அந்த பர்டிகுலர் 2 எலக்ட்ரோட வச்சு ஒரு 800 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அப்போ வந்து பயங்கர ஹாட்டா இருக்கும் அட்மாஸ்பியர். அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து டிகிரி செல்சியஸ் உள்ள எலக்ட்ரோட்ஸ் மூலம் கொடுக்குறாரு. அப்ப ஸ்பார்க் ஆகுது. அப்ப இந்த கேசஸ் எல்லாமே இங்க இருந்து வாட்டர் பாயில் பண்றோம். தட் வாட்டர் ஃபுல்லாவே பாயில் ஆகி இதோட வாட்டர் மாலிகுலும் என்ன செய்யுது, மிக்ஸ் ஆகுது.
இந்த கேஸ் பிளஸ் வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் இதுதான் நம்ம என்னென்ன எதை கம்பேர் பண்றோம்னா கடல், சி. சரியா? நெக்ஸ்ட் இந்த கேஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இதோட கண்டென்சர் மூலம் அது அப்படியே கீழே அந்த செட்டில் ஆகுது பாத்தீங்களா, லிக்விட். இந்த லிக்விட வந்து யுரே மில்லர் வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, so அப்ப that time after the 2 weeks the liquids will be analyzed. Lot of amino acids, the number of the amino acids பார்த்திருக்காங்க. amino acids எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் this is a very important for that supporting that evolution of our life. our evolutionல ஒரு முக்கியமான மைல்கல்னு சொல்லுவாங்க. இதுல பேஜ் நம்பர் 36 37 பாருங்க மெட்டீரியல்ல. அதுல யுரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் 36 விட 37ல பாருங்க. ஏற்கனவே சொன்னதான் சார், புதுசா ஒன்றும் இதுல கிடையாது. அதுல சொன்னது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. 37ல மெடில்ல அதுல என்னென்ன இருந்ததுன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, வாட்டர் வேப்பர் அண்ட் அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன். சரியா? ரைட். இங்க வந்து 80 டிகிரி 800 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 37ல 75,000 வோல்ட் சொல்லியிருப்பாங்க பி. இது டயட் லெக்சர்ல கேட்ட கொஸ்டின் சார். ஓகேவா? புக் டு புக் சிலது செல்சியஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா இது வோல்ட் சொல்லியிருப்பாங்க. ரைட், அந்த அளவுக்கு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த 2 வீக்ஸ் இந்த லிக்விட்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இங்க என்னென்னலாம் இருந்தது. லிக்விட்ஸ் வில் பி அனலைஸ்டு. த ஃபர்ஸ்ட் எதன் மூலம் அனலைஸ் பண்ணா, குரோமட்டோகிராஃபி கேட்கலாம் கொஸ்டின். குரோமட்டோகிராஃபின்னு உங்களுக்கு தெரியும், அப்படியே ரன் பண்ணி விடுறது. சரியா? அந்த லிக்விட் கண்டெயின் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் அமினோ ஆசிட். இதான் டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க யூஜி பிஜி. அமினோ ஆசிட் ஒரு காலத்துல கேட்ட கொஸ்டின், இப்பெல்லாம் அது கேட்கறது இல்ல. அமினோ ஆசிட், ஹைட்ராக்சி ஆசிட், அது ஆல்பின் ஆசிட். இது இப்ப கேட்கற என்னன்னா, அந்த அமினோ ஆசிட்ல என்னென்ன அமினோ ஆசிட், இதான் இப்ப கேட்கிற கொஸ்டின். கிளைசின், அலனைன், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டாமிக் ஆசிட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு காலத்துல டிஆர்பில என்ன இருந்தது, அமினோ ஆசிட் இல்லைன்னா புரோட்டீன். இதான் கொஸ்டின். இப்ப வாட் ஆர் த அமினோ ஆசிட், அதுதான் கொஸ்டினா வருது. சரியா? சோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அதுல அலனைன் சொல்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, ஆல்பா அலனைன்ஸ் ப்ரிடாமினன்ட் ஓவர் தட் பீட்டா அலனைன் அப்ப கிடைச்சது. பட் மாடர்ன் புரோட்டீன், இப்ப மாடர்ன் புரோட்டீன் பார்த்தா ஒன்லி த ஆல்பா அமினோ ஆசிட் கண்டெயின் ஒன்லி த ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். அந்த அளவுக்கு அப்பயே கண்டுபிடிச்சிருக்காரு யுரே அண்ட் மில்லர். அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, போதும். 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்த டைட்டில், சிலபஸோட டைட்டில் எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல். இது கொஞ்சம் வேகா தான் இருக்கும். மோஸ்ட்லி கொஸ்டின் பெருசா வர்றதில்ல அப்படின்னு சொல்ல பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா வர்றதில்லைன்னு சாரே சொல்லிட்டார்ல, அப்ப விட்டுறா அப்படின்னு நினைச்சிட கூடாது. இப்பயே சொல்லிட்டேன். சரியா? ரைட். ப்ரோகேரியாட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோகேரியேட் தானே ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் அதுக்கடுத்து தானே யூகேரியேட் வந்திருக்கும். அதான் சொன்னேன், கோசர்வேட்ஸ், ப்ரீசெல், அதுல இருந்தா யூனிசெல்லுலர் ஆகும் ப்ரோகேரியாட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் வந்து ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியட்ஸ் இட்ஸ் அரோஸ்ட் வித் தட் யூபாக்டீரியா, ஆர்கியோபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா. ஸோ அப்போ ஓல்டஸ்ட் ஃபாசில்ஸ் வந்து ப்ரோகேரியாட்ஸ் lay down into that approximately 3.5 million years ago. Oldest fossils. அப்போ prokaryotes are most successful and abundant life of the life forms. இப்ப முதல்ல origin of lifeல. அப்போ oldest known the fossils of eukaryotes 1.7 billion years ago. So the prokaryotes are using that photosynthesis mostly organic components for that energy. ஏன்னா அப்போ வந்து prokaryotes வந்து photosynthesis மூலம் தான் லைவா இருந்திருக்கும். But some speculate that origin of eukaryotic cells are considered as a milestone of evolution of life சொல்லலாம். ஏன்னா வெறும் ப்ரோகேரியட் மட்டும் இருந்தா என்ன செய்யும், ஒன்றும் பெருசா எவல்யூஷன் நடந்திருக்காது. அப்ப the eukaryotes are mostly closely related to archaea then bacteria. ஏன்னா பாக்டீரியா அதெல்லாம் வந்து என்னது, ப்ரோகேரியாட்ஸ். இந்த காமிச்சிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ப்ரோகேரியட். இதுல இருந்து தான் இப்படி வந்திருக்கும். So, mostly eukaryotes are a result from the complex fusion of the two or more cells. Eukaryote developed from எங்கெந்த டெவலப் ஆயிருக்கலாம்னா ஆர்கியா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இருந்து இதுல குரோனோசைட்ஸ், இதுல நிறைய தியரிஸ் பின்னாடி அடுத்து நான் சொல்லுவேன். ஆரிஜின் ஆஃப் யூகேரியட்ஸ்னு ஒன்று ஒரு டைட்டில் வரும். இந்த குரோனோசைட் தியரி,
ஃபார் தட் ஆரிஜின் ஆஃப் யூகரியோட்டிக் செல். அது தனியா ஒரு டைட்டில், ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவான்னு ஒரு டைட்டில் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இல் போஸ்டட் த பிரிமிட்டிவ் யூகரியோட்டிக் செல்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் தட் ப்ரீ டிஎன்ஏ. ஸோ பிரிமிட்டிவ் செல்ஸ் தான் நம்ம chronocytes அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு திஸ் ஹைபாதிசிஸ், RNA பேஸ்டு chronocytes coexisting with the DNA based archaea. ஃபர்ஸ்ட் RNA பேஸ்டு தான். இன்னொன்னு டீட்டெயிலா ஒரு எக்ஸாக்டா என்ன சொல்றாங்கன்னா, RNA முதல்ல வந்ததா டிஎன்ஏ வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் RNA தான் சார் சொல்றாங்க. சரியா? இது பின்னாடி இதை பத்தின டீட்டெயில்ஸ் வரும், நான் சொல்றேன் அந்த டைம். டுடே ஒன்லி த பேஸ்ட் ஆன் தட் யூகரியாட்ஸ் பட் நாட் இன் தட் ஆர்கியா ஆர் பாக்டீரியா. இது வந்து அவ்வளவுதான். ப்ரோகேரியட்ஸ் பொறுத்தல பெருசா அங்க கொஸ்டின் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் அவ்வளோ கொஸ்டின் ப்ரோகேரியட் செல்ஸ் எப்படி ஆரிஜின் ஆகுது அதெல்லாம் அவ்வளோ வராது. அதுக்கடுத்து இந்த ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவான்னு சொல்றோம் பாருங்க, ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ஒரு கொஸ்டின் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. இது அடுத்த டைட்டில் சார், ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. சரியா? இதுல நல்லா செலக்ட் பண்ணா 10 கொஸ்டின் சார், அவ்வளவுதான். நல்லா வச்சுக்கோங்க, 10 கொஸ்டின் தான் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வேற ஸ்பெஷலா அதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதே நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம். எஸ், ரொம்ப டீட்டெயிலா ஒன்றும் பெருசா கிடையாது, பார்ப்போம். இந்த 3 தியரி தான். டிஓல இந்த கொஸ்டின் உண்டு சார். சிவில் சர்வீஸ் முன்னாடி சிவில் சர்வீஸ்ல இந்த கொஸ்டின் உண்டு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருந்ததுங்களா, அதுல இந்த கொஸ்டின் எல்லாம் இருந்தது. டிஓல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்ப ப்ரோகேரியட்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஆரிஜின் ஆஃப் யூகேரியட்ஸ். யூகேரியட்ஸ்ல பர்டிகுலர் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. யூகேரியட்ஸ் நம்ம சிலபஸ் கிடையாது. டைட்டில் வந்து ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. நான் ஒரு மெட்டீரியல் ஒரு 10 பக்கம் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து ஒரு 2 to 3 பக்கம் கொடுத்துருப்பேன். இதை தாண்டி 100% கொஸ்டின் வராது. ஆனா ஒரு கொஸ்டின் வரும், பட் போன வருஷம் வரல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது இது இல்லைன்னா வேற ஏரியால கொஸ்டின் வந்துருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க எடுக்க வேண்டியதே மொத்தம் 6 கொஸ்டின் தான் எடுக்கணும். ஆனா நான் எடுப்பேன் கொஸ்டின், ஏன்னா ஒரு கொஸ்டின் ஷுர். நான் வச்சுக்கோங்க, எப்படி தாண்டாலும் 10 கொஸ்டின் தாண்டாது. இந்த டாபிக்ல 10 கொஸ்டின் தாண்டாது. அதை மட்டும் படிச்சாலே போதும், ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ரைட், சொல்றேன் பாருங்க. ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா, பேஜ் நம்பர் 40. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த முதல் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல படிக்க வேண்டிய விஷயம் தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா. இதுல தான் சார் கொஸ்டின் வரும். சரியா? இதுல படிக்க வேண்டிய விஷயம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தியரியோட டைட்டில், யாரு இந்த தியரியை சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் யாரு சொன்னாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, முதல்ல ஒருத்தர் சொல்லியிருப்பார் சார், ரெண்டாவது ஒருத்தர் இதை மாடிஃபை பண்ணியிருப்பார் சார். ஓகேவா? அவ்வளவுதான் கொஸ்டின். நெக்ஸ்ட் அந்த தியரியில என்ன சொன்னாங்க, இதை தாண்டி கொஸ்டின் வராது. ஆனா தியரியில என்ன சொன்னாங்க அப்படின்னா டிஓல கேட்டாங்க, பிஜி இது நான் வரைக்கும் கேட்டதே கிடையாது. பிஜி பொறுத்தளவு தியரி, சயின்டிஸ்ட் நேம், இதை தாண்டல இது நான் வரைக்கும். ஆனா டிஓ எக்ஸாம்ல நல்ல டீப்பா போயிட்டாங்க. அதாவது அந்த தியரியோடைய மீனிங் என்ன சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் போகல. சிவில் சர்வீஸ்ல அந்த அளவுக்கு தான் போயிருக்கேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸும் நான் பார்த்தேன், அதுவும் அந்த அளவுக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கு மேலாம் பெருசா போகல. ஓகே, ஸோ இதுல மெயினா வந்து the origin of metazoa, the Haeckel, it's called the Protistia. And metazoa means the multicellular animals. Pre-metazoan ancestor na no direct proof. In the direct proof illa ancestor of metazoa pathalavu. Metazoa evolved from that unicellular it and protozoa or protozoa, mostly invertebrates. Soft body. ஏன்னா invertebrate வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எப்படி ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கும், அது ஃபாசில்ஸ் கிடைச்சாதானே இதுல இருந்து நம்மளுக்கு இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எவிடன்ஸ் சொல்ல முடியும். அப்போ நோ ஃபாசில்ஸ் இருக்கா, ரைட். இருந்தாலும் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு எப்படி மெட்டாசோவா வந்தது, தியரிஸ் ஆஃப் மெட்டாசோவா. இதுல நல்லா கவனிங்க, இது நீங்க எவல்யூஷன்ல படிக்கிறீங்க. இந்த நியமன தேர்வு யூஜிக்காரங்க இன்வெர்டிபிரேட்டால படிச்சாங்க சார். இது அங்க இருக்கும் சிலபஸ், ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா அப்படின்னு சொல்லி. ஐயோ, அங்க நீங்க யூஜி சிலபஸ் எல்லாம் இன்வெர்டிபிரேட்டா கார்டைட்டா பார்த்தாலும் தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அவ்வளவு டஃப், அவ்வளவு சிலபஸ் யூஜில. பிஜில ஒண்ணுமே கிடையாது, நத்திங். நான் திரும்ப சொல்றது இதுதான். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்வெர்டிபிரேட்டா கார்டைட்டாலாம் ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா கொஸ்டின் இந்த ஏரியா தான் கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவ்வளவு மெமரியில இருக்கு. 10 யூனிட்டுமே எனக்கு அப்படியே மெமரியில இருக்கு. எங்க எப்ப கேட்டாலும் சொல்லுவேன்.
சரியா? எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே. பட் யூஜியும் அதே மாதிரி நல்லா ஒரு உங்களுக்கு பக்காவா ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அந்த கொஸ்டின் இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டாவும் ஆல்மோஸ்ட் மைண்ட்ல ஏறிடுச்சு. எப்படிலாம் வரும். சப்போஸ் சிலபஸ் அப்கிரேட் பண்ணாலும் நமக்கு கவலை கிடையாது. சரியா? பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் தியரி வந்து கொலோனியல் தியரி. த ஆன்சிஸ்ட்ரல் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால ஃபர்ஸ்ட் தியரி. இந்த இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க மெட்டீரியல் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ கொலோனியல் தியரி ஆக்சுவலா இது டெஃபினேஷன் மட்டும் இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஐ திங்க் பேஜ் நம்பர் 41. அது ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒரு இடம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும் சார். ரொம்ப போட்டு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மாங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு. சரியா? ஸோ இதை வச்சுதான் கொஸ்டின் செட்டர் எடுப்பாரு. சில இதெல்லாம் இங்க எனக்கு ஓப்பனா சொல்ல முடியாது. சரியா? சில இதெல்லாம் நான் சென்சார் பண்ணி தான் சொல்ல முடியும். எது நம்ம கொஸ்டின் செட்டர் பாப்பாரோ அந்த புக்கு அதுக்கு ரிலேட்டடா உள்ளது எல்லாம் உங்க மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சில விஷயம்லாம் இங்க சொல்ல முடியாது. அதை பார்த்துக்கோங்க. அதை தாண்டி எப்படி கேட்பாரு ஒரு கொஸ்டின் செட்டர், டிஆர்பி கொஸ்டின் எடுப்பாரு. சரியா? நம்ம மெட்டீரியல் அவர் வச்சிருக்க மாட்டாரு. பட் என்ன ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது ஃபுல்லாவே நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதான் கீ ஃபார் சக்சஸ். Okay, so the colonial theory, the ancestral metazoans originated from that colonial flagellates. Through that increase the cellular specialization. இவ்வளவுதான் மேட்டர். இன்டர்டிபெண்டன்ட். அதாவது இந்த கொலோனியல் தியரில என்ன சொல்றாங்கன்னா, மெட்டாசோவா வந்து ஒரு கொலோனியல் ஃபிளஜெல்லேட்டா அதுல இருந்து தான் வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? பின்ன டீட்டெயிலா சொல்றேன். அடுத்தது சின்சைட்டல் தியரி. இது வந்து ஆன்சிஸ்ட்ரல் மெட்டாசோவன்ஸ். இட்ஸ் அரோஸ் ஃப்ரம் தட் மல்டி நியூக்ளியேட்டட் சின்சைட்டல் சிலியேட்ஸ். இதுதான் சார் கொஸ்டின். அதாவது கொலோனியல்ஸ்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா ஃபிளஜெல்லேட்டால இருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க சின்சைட்டல் தியரில இந்த வந்திருக்கு என்னது சிலியேட்ஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இதுதான் கொஸ்டின். டீப்பா கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Because the lot of compartment and cellularized by the appearance of cell boundaries. Ciliates சொல்ற. அடுத்தது மூணாவது வந்து என்னது? மூணாவது தியரி பாலிஃபைலெட்டிக் தியரி. இதுல என்ன சொல்றாங்க? இது ரொம்ப முக்கியமான தியரி சார். Metazoans are had by that polyphyletic origin in different unicellular group னு சொல்லிருப்பாங்க. டிஃபரண்ட் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். அப்ப ஒரு இடத்தும் கிடையாது. இங்க வந்து ஸ்பெசிபிக்கா இவங்க கொலோனியல் என்ன சொல்றாங்க ஃபிளஜெல்லாட்டால இருந்து தான் ஃபார்ம் ஆச்சு. இவங்க என்ன சொல்றாங்க சிலியேட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாலி. அதுலயே மீனிங் வந்துருச்சு. அப்ப மெட்டாசோவா ஒரு இதுல இருந்து வரல. யூனிசெல்லார் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிசெல்லார் குரூப் அதுல இருந்து தான் பாலினாவே மெனி அப்படிதான் வந்தது. இவ்வளவுதான் சார் விஷயம். இததான் போட்டு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திரும்ப இப்போ ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். கொலோனியல் தியரி ஆர் ஃபிளஜெல்லேட்டட் தியரி. பாத்தீங்களா பேரு என்ன வச்சுட்டாங்க ஃபிளஜெல்லேட்டட் தியரி. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா அரைஸ் ஃப்ரம் ஃபிளஜெல்லா. ஃபிளஜெல்லா கிடையாது, ஃபிளஜெல்லேட்ஸ். So the classical most frequency repeated theory, the origin of multicellular animals that maintain that's a hollow colonial flagellates like volvox or flagellates. It's probably the ancestor of metazoan சொல்றாங்க. அப்ப this idea was first concerned by நிறைய சயின்டிஸ்ட் பேர் கொஞ்சம் பைகாட் பண்ணி தான் ஆகணும் சார். மனப்பாடம் பண்ணிருங்க, வேற வழி கிடையாது. புட்சனர், லான்சன், ஹக்கல் இவங்கெல்லாம். அப்ப கொலோனியல் தியரின்னு சொன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தாங்க. ஆனா இத கொஞ்சம் மாடிஃபை பண்ணவர் யாருன்னு கேட்டா மெச்சன்காஃப். ரீசென்ட்லி இதை ரிவ்யூ பண்ணவர் யாருன்னு கேட்டா ஹைமன். என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க? ஆனா ஹைமன் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ஹைமன் ஆப்ஷன் வந்து ஹைமன். அதுக்கு மெச்சன்காஃப் ஹைமன் இல்லாம மெச்சன்காஃப்னா அதான் போடணும். நீங்க அதாவது ஆப்ஷனை வச்சுட்டு தான் நீங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். நான் வந்து கொலோனியல் தியரியா ஹைமன் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கொஸ்டின் செட்டர் ஹைமன் பொழுது மெச்சன்காஃப்னு போட்டு வச்சிருக்கோம்னா, இல்லைன்னா அந்த வேர்டை நீங்க பார்க்கணும். ரீசென்ட்லி ரிவ்யூ பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இத ஐடியா யார் சொன்னா, அந்த என்ன கொஸ்டின் செட்டை வச்சு நீ கீழே ஆப்ஷனை பாருங்க. அப்படிதான் இங்க நான் சொல்ல முடியும். சரியா? பட் ஏன் இது ரொம்ப முக்கியமான தியரின்னு சொன்னா, திஸ் தியரி இஸ் a greatly accepted theory.
to confirm that believe that flagellates are ancestral than maximum நம்பினாங்க flagellateல இருந்து மெட்டாசோவா வந்தேன்னு. ஏன் சார் அது நம்பினாங்கன்னு கேட்டா அதுக்கு சப்போர்ட்டிங்கா யாரு இந்த ஹைமன் மெட்சன் காஃப் அவங்களாம் சப்போர்ட்டிங் இப்படித்தான் வந்தது அதுக்கு சொல்றாங்க. என்னது ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் குரூப் flagellates highly plastic groups. It's capable of great changes. Combat colonies, the great tendency to form that combat colonies, flagellates like spermatozoa. இப்போ உள்ள ஸ்பெர்ம் பாருங்க கரெக்டா flagellates மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கு. கம்பேர் பண்றாங்க மெட்டாசோவா the tail sperms cell very closely resemble to the modified of flagellates அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. Flagellata body cells the commonly the lower metazoan the sponges cylindrata எல்லாம் flagellates மாதிரி இருக்கு. The sponges produce the flagellated larva, parenchyma, ambiblastula, இதுல larva. அப்ப இதுல இருந்து தான் வந்திருக்கு. Flagellate cells are the conocytes, the closely resemble to that conoflagellates for protospongia. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இதுக்கு ஃபிளஜெல்லேட்ல மாதிரியே தான் இருக்கு. நீங்க இந்த பிக்சர்லாம் பார்க்கணும்னா டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 42, 41 அதுல நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? பார்க்கறதுக்கு ஸ்பெர்மும் அந்த பாலிபெனிக்கும் ஃபிளஜெல்லேட்டும் பாருங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இது ஃபிளஜெல்லால இருந்து தான் நாட் ஃபிளஜெல்லா ஃபிளஜெல்லேட்ஸ் இருந்து தான் மெட்டாசோவா வந்தது அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. பட் என்னதான் சொன்னாலும் இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? According to this theory, the Metazoa ancestor like phytoflagellates. The theory does not explain that plant-like character அவங்களால explain பண்ணல. இது ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா? அதை திரும்ப ரொம்ப டீட்டெயில் அந்த பொட்சன் தியரி ஒருத்தர் plant-like form it's a power that அது ஒன்று சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சும்மா ஓட ரீட் பண்ணுவோம் சார், ரொம்ப முக்கியம் கிடையாது. லாக்சன் தியரிஸ் இவங்களும் இந்த சின்சைடல் பெலிஜெட் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. Hypothetically, that ancestor of that planula, the solid organism later to develop into that mouth, digestive cavity இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் இதையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ திஸ் தியரிஸ் ஆர் ஃபவுண்ட் நோ. ஏன் இதை அக்செப்ட் பண்ணலன்னு கேட்டா that endoderms are formed by the primitive delamination of the very rare in that metazoa. ஏன்னா அந்த மவுத் இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றது பக்காவா எவிடன்ஸ்லாம் கிடையாது. ஃபார்மேஷன் ஆஃப் தட் இன்டர்னல் digestive tube or endodome will be no use for without mouth இல்லாம ஃபுட்டே இல்லாம அலிமெண்டரி கனால் டைஜஸ்ட் ட்ராக்ட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அது பெருசா அதை வந்து அக்செப்ட் பண்ணல. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் 3 தியரிஸ் இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒண்ணு. மூணாவது தியரி தான் ஹெக்கல்ஸ் தியரி ஆஃப் த பிளாஸ்டுலா அண்ட் கேஸ்டுலா. The colonial theory based on the mainly in the Haeckel's அவர் முதல் ரெண்டாவது ஆளா வருவாங்க பாத்தீங்களா? இவர் என்ன சொல்லிப்பாங்க, the metazoans are evolved from the aggregation, the single protostome cells into that flagellate colony. இதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப டீப்பாலாம் கொஸ்டின் வராது. சரியா? Hypothetical that organism, the blastula, பார்க்கறதுக்கு similar to the blastula, the coeloblastula stage. Blastula is invaginated, the posterior pole become a double-walled term. That's it. அதான் gastrulaன்னு சொல்றோம். அப்ப 2-walled hollow gastrula, hypothetically it's a common ancestor of metazoa. இதுல இருந்தா மெட்டாசோவா வந்தது அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல மெட்டாசோவால 2 layers gastrula ஸ்டேஜ் இருந்தது. ஸோ மெட்டாசோவா பொறுத்தளவு எக்டோடோம், ஏன்னா முதல்ல வந்த மெட்டாசோவால உங்களுக்கு தெரியும் டிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னு எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இருக்காது. அப்ப இந்த எண்டோடோம் வந்து எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலா இருந்ததுன்னா இது அப்படியே இப்படி இன்வாஜினேஷன் நடந்தா இந்த உள்ள அடுக்குக்கு தான் நம்ம எண்டோடோம் சொல்லுவோம், வெளியே உள்ள அடுக்குக்கு பேரு எக்டோடோம் சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஹெக்கல்ஸ் கேஸ்ட்ரியா தியரின்னு ஒரு தியரி. த ஆன்செஸ்ட்ரல் மெட்டாசோவா மெயின்லி பேஸ்ட் ஆன் தட் எம்பிரியாலஜிக்கல் எவிடன்ஸ் வச்சு சொல்றாரு கேஸ்ட்ரியா தியரியில. ஸோ அக்கார்டிங் திஸ் பிளாஸ்டுலா gastrula ஸ்டேஜ், த எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் பேஜ் நம்பர் 43ல அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. The 19th century, the Cnidaria, the Coelenterata, regarding the first or most primitive metazoan phylum, because that is a radial symmetry அப்படின்னு சொல்றாங்க. எது? Coelenterata and the Cnidariaன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இதுல ஹெக்கல் சொல்றாரு. And also compare the structure similarity between that ancestral gastrula and lower metazoa. இந்த இடத்துல gastrulaனா இப்படி, இதுதான் gastrula. லோயர் மெட்டாசோவாவும் இதே மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்குது. லோயர் மெட்டாசோவாஸ், அதாவது சீலன்ட்ரேட்ஸா, ஸ்பாஞ்சஸ், அதெல்லாம் அவரு
ஹெக்கல் சொல்றாரு. அப்ப இதுல இருந்தா வந்திருக்கும் அப்படின்னா இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சார். கேஸ்ட்ரியா தியரியும், ஏன்னா கேஸ்ட்ரியால தான் மெட்டாசோவா வந்தவாக கேஸ்ட்ரியா தியரியா வாஸ் ஒய்லி, அதாவது சிலது கிரிட்டிஸ் பண்ணாங்க. கேஸ்ட்ரியா தியரி பை ஹெக்கல்ஸ் வாஸ் ஒய்லி அக்செப்டட். ஏன்னா சில இது வந்து சிமிலாரிட்டியா இருந்ததுன்னு சொல்றாங்க. சிமிலாரிட்டி ஆஃப் தட் எம்பிரியாலஜிக்கல் அண்ட் பைலோஜெனடிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் தட் அனிமல்ஸ். But the chief objection பொறுத்தளவு metazoans are embryology. The endoderms are not always formed in that invagination. The coelenterata பொறுத்தளவு endoderms are formed by that invadoring of that ectoderm cells. இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. I mean கார்டேட்டா பொறுத்தளவு the tunicates, heckles, அந்த லார்வா asymmetrical லார்வாவா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணது விஷயங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த கொலோனியல் தியரி பத்தி நிறைய சப்போர்ட்டும் பண்ணாங்க, கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. அதே மாதிரி மிச்சன் காப், இது நான் சொன்ன பார்த்தீங்களா, எப்படி ஹெக்கல் சொன்ன மாதிரி மிச்சன் காப்பும் இந்த ஹெக்கல் கேஸ்ட்ரியா தியரி வந்து லேட்டரா வந்து மாடிஃபை பண்ணவர் யாரு? மிச்சன் காப் தான். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மிச்சன் காப் நோட்டீஸ் தட் a primitive mode of that gastrulation, the coelentrates, is by the ingression, not by invagination. இது நம்ம எம்பிரியாலஜில படிச்சிருப்போம். உட்குளிதல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. they produce a solid gastrula. ஒரு gastrula உள்ள எந்த கேப்பும் இருக்காது. he discovered the digestion in intracellular and phagocytic in the lower metazoa. lower metazoa இப்படித்தான் இருக்கு அப்படின்னா மிச்சன் காப் சொல்றாரு. அவ்வளவுதான். இதுக்கு சப்போர்ட்டுக்கு பேஜ் நம்பர் 45ல ஒரு டயக்ராம்லாம் இருக்கும். அதோட டயக்ராம் எல்லாமே தியரி ஆஃப் த சாலிட் gastrula was strongly supported by the discovery of the புரோட்டோஸ்பாஞ்சியா. இப்படித்தான் புரோட்டோஸ்பாஞ்சியா வந்தது. gastrula மாதிரியே இருக்கும் புரோட்டோஸ்பாஞ்சியா. அதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சரியா? கடைசியில மிச்சன் காப், ஹெக்கல், மிச்சன் காப். அதுக்கடுத்து இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணவர் தான் யாருன்னு சொன்னேன், ஹைமன். மாடர்ன் சப்போர்ட்டர்ஸ் யாரு இந்த கொலோனியல் தியரியில? மாடர்ன் சப்போர்ட்டர் 1940 சார். அப்ப மோஸ்ட்லி மாடர்ன் தியரி ஹைமன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைமன். ஸோ அப்ப இவர் என்ன சொன்னா, மெட்டாசோவா ஃப்ரம் தட் ஆக்சுவல் த ஹாலோ ஸ்பெரிக்கல் ஃபிளஜெல்லேட்டட் காலனி தான். This view, but radially symmetry, the coelentrates are primitive and derived directly from this hypothetical pleural, some ancestral இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் மாடிஃபை அந்த ஹெக்கல், மெச்சன் காப் சொன்னதை ஓரளவு மாடிஃபை பண்ணி எக்ஸ்போஸ் பண்றாரு இந்த தியரி. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி, கொலோனியல் தியரி. ஓகே. ஸோ மேக்சிமம் அந்த டைட்டில் சயின்டிஸ்ட் பேர் அவங்க தான் கேட்பாங்க. ரொம்ப டீப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி தான் சொல்லிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. ஒரு இடம் 2 இடம் ரீட் பண்ணி மட்டும் விட்டுங்க போதும். சரியா? ரைட். அடுத்த 2வது தியரி என்ன பார்க்க போறோம்னா சின்செட்டில் தியரி. ஓகே. இதுல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது டிஓலையும் கேட்ட கொஸ்டின். இந்த தியரி சொன்னாவே ஹெட்ஸ் ஞாபகம் தரணும். ரிசம்பிள் பட் சயின்டிஸ்ட் பேர் between that multinucleated ciliate and aciliate, the flagellates, by that Hansen and Hertz, 2 scientists proposed by the ciliate. ஏன்னா இதுல என்ன அங்க flagellates சொன்ன மாதிரி இங்க வந்து என்ன சொன்னா ciliate சொல்லியிருப்பாங்க. சிலியேட்ல இருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணவர் ஒரு சயின்டிஸ்ட் ஹெட்வர்க் அண்ட் ஹெட்ஸ், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து மாடி எப்பயும் சொல்ற கதை தான். மெயின் பாயிண்ட் இவங்க சொல்றது விஷயம் என்னன்னா, the ancestral metazoa was first syncytial in structure, bilateral symmetrical. It gives that acellus and platforms the process of that cellularization. அப்ப acell turbellaria, it's regarding to that most of the primitive living metazoans, it's a bilateral symmetries are considered as the primitive. first இதான் primitive சொல்றாங்க. Nidaria best example, Anthozoa derived from that ராப்டன் சொன்ன the turbellaria இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அது மாதிரி Chinophores, முல்லேரியன் லார்வா, முல்லர்ஸ் லார்வான்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியா? இல்லை பாலிகலர் டியூப்லெட்ஸ், இது ஒன்று வருங்க. ஹெட்ஸ் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசாலாம் கேட்க மாட்டாங்க சார். இந்த சின்செட்டில் தியரி என்ன சொல்றாங்க? சிலியஸ். யார் சொன்னாங்க? ஹெட்ஸ். இது டிஓலையும் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. 3வது தியரி தான் நம்ம பாலிபைட்டல் தியரின்னு சொல்றோம். ஸோ இதுல இதுவும் சயின்டிஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ரீசன்ட் தியரினா இதுதான் சார், 3வது தியரி தான் மோஸ்ட் ரீசன்ட். கிரீன்பர்க் அண்ட் பிரஸ்டன் சொல்லக்கூடியது. ஆனா டிஓல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. சரி, சின்சிட்டிவ் தியரி தான் கேட்டிருந்தாங்க, சிவில் சர்வீஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் மெட்டாசோவஸ் ஆர் நாட் த ஆரிஜின் ஃப்ரம் தட். இவங்க என்ன சொல்றாங்க? எல்லா மெட்டாசோவும் ஒரே இடத்துல இருந்து ஆரிஜின் ஆகல. மெனி சிங்கிள் ஆன்செஸ்டர். they suggest that அதுக்கு polyphytic origin from that metazoan. The sponges will be developed by the way of that
கொலோனியல் ஃபிளஜெலேட்ஸ், இதை புரோட்டோஸ்பாஞ்சியா அப்படின்னு இதுல சொல்ல வர்றாங்க இதுல வந்து. சரியா? ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலா ஒன்று இதுல பெருசா இதை அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க. The multicellular group of that originated from the cellulation, since it will protociliates and mesozones அதுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சயின்டிஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் பெருசா இல்லை, கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரியா? ரைட். இதுல ஒரே ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மட்டும் அதோட கண்டினியூஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல பேஜ் நம்பர் இப்போ ஒரு 10 பக்கம் நான் கொடுத்துருக்கேன். ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா வந்து ஒரு 10 பேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த 10 பேஜ் வந்து அதுலயே கொஸ்டின் கொஞ்சம் சில பேர் அது டஃபா ஃபீல் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்ப ரீட் பண்ணனா இந்த 2 பக்கம் கரெக்டா 2 பேஜஸ் கூட 2 4 பக்கம், இந்த 4 பக்கத்தை கண்டிப்பா படிச்சுக்கணும். ஆனா இந்த 4 பக்கத்துல இருந்தே கொஸ்டின் கண்டிப்பாக வந்துரும். சப்போஸ் மிஸ் ஆனா அந்த 10 பக்கத்துல இருந்து கொஸ்டின் இருக்கும். அவன் நீங்க என்ன குறை சொல்லவே முடியாது. இந்த 4 பேஜ் என்னன்னா அந்த 10 பேஜஸோட சம்மரி, அவ்வளவுதான். ஏன்னா அது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம், இங்க பிரீஃபா சொல்லியிருப்போம், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த 4 பேஜ் நல்லா இருக்கே அப்படின்னு இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் சொல்றது இது ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த 4 பேஜஸ், அந்த 10 பேஜஸ் தான் ஒரு தடவை 2 தடவை நல்லா ரீட் பண்ணணும். ஏன்னா எந்த புக்கை பார்த்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரியாது கொஸ்டின் செட்டர். சரியா? இருந்தாலும் இதுல முக்கியமானது ஏற்கனவே சொன்னதுதான், முக்கியமானது மட்டும் இதுல பார்ப்போம். ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால அந்த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா, ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால அதுல மொத்தம் இந்த அவுட்லைன் ஸ்கெட்ச், இந்த சிஸ்டமிக் பொசிஷன் ஆஃப் மெட்டாசோவா. ஒரு அனிமல் கிங்டம்னா புரோட்டோசோவா, மெட்டாசோவா தான் மீசோசோவா, பேராசோவா, யூ மெட்டாசோவா அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி இருக்கு. சரியா? அதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெட்டாசோவா எங்க ஆரிஜினா ஏற்கனவே சொன்னதான், சி தான். கடல் ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவான்னு சொன்னாவே அது வந்து மெயினா வந்து கடல் தான். லைஃபே அங்கதான் சொன்னோம், சி ஆர் ஓஷன். ஃபர்ஸ்ட் மெட்டாசோவான் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். பேஜ் நம்பர் 48. சீலண்ட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு மெட்டாசோவான். கேட்கலாம் கொஸ்டின், ஏன்னா அங்க சொல்லியிருப்பேன், அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கவனிங்க, அதுக்காக தான் இதை சொல்றேன். the radial symmetrical animals, இது வந்து ரேடியேட்டான்னு சொல்றோம். ப்ராபிள்ட் ancestors, அதுன்னு பாத்துக்கோங்க. இந்த தியரி இருக்கு பாருங்க, 3 தியரி இங்க பேஜ் நம்பர் 49ல சொல்லியிருக்கேன். அங்க 10 பக்கம் சொல்லியிருப்பேன் அந்த தியரிய, இங்க மொத்தமே 2 பக்கத்துல அந்த தியரி முடிச்சிருப்பேன். அப்ப இதுலயே எல்லாமே வந்துடும், இருந்தாலும் அதையும் படிச்சுக்கோங்க. சென்செட்டல் தியரி என்ன, யார் சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கொலோனியல் தியரி யார் சொன்னா, யார் மாடிஃபை பண்ணா என்ன சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த வால்வாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா. பாலிஃபைட்டல் தியரி பேஜ் நம்பர் 50ல பாலிஃபைட்டல் தியரி. இதுல அதுல இந்த பாத்தீங்களா மெட்டாசோ அந்த பிளாஸ்ட்லாம் கேஸ்ட்லாம் அந்த கேஸ்ட்லால இருந்து இப்படி வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த 2வது தியரியில சென்செட்டல் சொல்லக்கூடிய பாலிஃபைட்டல்ல சிங்கிள் இதுல இருந்து வரல மெட்டாசோவா, ஒரு ரொம்ப வேற இதுல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 51க்கு வாங்க. 51ல இதெல்லாம் நான் ஒரு காலத்துல கொடுத்த நோட்ஸ் சார். ஒரு காலத்துல இவ்வளவுதான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரிஜின் ஆஃப் புரோட்டோசோவாக்கு மெட்டீரியல் 3 லைன் தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவாக்கு ஒரு 10 லைன் கொடுத்துருக்கேன். இதுலயே கொஸ்டின் வந்துடும் ஒரு காலத்துல. அதே தான் நான் திரும்ப நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க அதை ரீட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல பிரிமிட்டிவ் எவல்யூஷன்ஸ்ல ப்ரைமேட்ஸ் நாட் பிரிமிட்டிவ். ஒரு நிமிஷம், இது ப்ரைமேட்ஸ் எவல்யூஷன் இப்ப வேண்டாம், ஏன்னா இது தனி டைட்டில். ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவோட முடிச்சுக்கோங்க. அடுத்த நம்ம அப்ப இதுல மெயினா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, புரோட்டோசோவா, ஆரிஜின் ஆஃப் புரோட்டோசோவா, ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா, இதுல ரெண்டுலயுமே வந்து ஆரிஜின் ஆஃப் புரோட்டோசோவா விட ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவால கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த ஏரியாவை. ஓகேவா? ரைட். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். அடுத்த இதுல வந்து 10th யூனிட் நல்லா கவனிங்க, எக்ஸிட் ஆக வேண்டாம். ஓகே? 10th யூனிட் பொறுத்தளவு கரெக்டா வந்து திரும்ப சிலபஸ் லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன். எவல்யூஷன் ஆஃப் ஸ்பெகுலேட் தட் ஆரிஜின் ஆஃப் யூகரியோட்டிக் செல், ஆரிஜின் ஆஃப் மெட்டாசோவா, அதுக்கு அடுத்த டைட்டில் தான். ஆனா போன வருஷம் இதுல எதுவுமே கொஸ்டின் வரல சார், இதுல எதுவுமே கொஸ்டின் வரல. ஆனா அதுக்கு முந்தின வருஷம் வந்தது. நம்ம அதுக்காக வரலன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ண முடியாதுல, அதுக்காக சொல்றேன். அடுத்த டைட்டில் வந்து ப்ரைமேட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன்.
போன வருஷம் 2 கொஸ்டின் வந்தது. ஆனா ஒரு கொஸ்டின் தான் வரணும். போன வருஷம் அது ஆல்ஜினா மெட்டாசோவால கேட்காம ஹியூமன் பிரைமேட்ஸ் அண்ட் ஹியூமன் எவல்யூஷன்ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஏரியா. இது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறேன். ஹியூமன் எவல்யூஷன்ல நம்ம மெட்டீரியல தாண்டி 100% வராது சார். அதுல 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்திருப்பேன். 3 அதாவது டைப்டு மேட்டர் கொடுத்திருப்பேன், பிரீஃபா கொடுத்திருப்பேன், ரொம்ப டீட்டெயிலாவும் கொடுத்திருப்பேன். இந்த 3 டைப்ல இருந்து கொஸ்டின் வந்து ஜம்ப் ஆகவே ஆகாது. சரியா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறேன். நாளைக்கு அந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ. வெயிட் 1 மினிட். மேக்ரோ எவல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தாண்டி கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டு இந்த